வணக்கம். வணக்கம். நான் ஒரு ஆமா சார், நான் ஹெட்போன் மாட்டி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பேன் சார். ஒரு இடத்துக்கு போறேன். வரவேற்புரை சொல்லிட்டு இருக்காங்க. சிறந்த கதைகள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்றும் கமலமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை எடுத்துக்கொள்ளப்பட்டு அது சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட இருக்கிறது. இது சிக்னல் கிடைக்கலையோ? பேசிடலாமா? நம்ம அவன் பேசிட்டு இருக்கும்போது ஒன்றும் ஊடையில வராத. அது சிறந்த முறையில் விமர்சனம் தமிழர்களுடைய சிறுகதையானது என்று விமர்சனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த விமர்சன கருத்தரங்கம் ஆதியிலிருந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆணிவேராக திறந்து கொண்டிருக்கும் பாளையங்கோட்டை மேலும் சிவசு அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் சிவசு அவர் இந்த காணொளி நிகழ்விலே பல்வேறு இடங்களிலே இருந்தும் பங்கு கொண்டு தங்களுடைய மனதினுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டும் பல்வேறான இக்கட்டான சூழல்களுக்கு இடையிலேயும் கூட தொடர்ந்து தமிழவனுடைய படைப்புகளை பற்றி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தினாலே பலருடைய உறுதுணையால் ஒத்துழைப்பால் இந்த நிகழ்வானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பிலே இருந்து யுவராஜா அவர்களுடன் பங்கேற்பாளர்கள் சிலரும் வந்து பகிர்ந்து கொள்வது ஏதோ அயல் நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய விருப்பத்தை மட்டுமல்லாமல் உண்மையிலேயே தற்கால தமிழ் இலக்கியம் அது செல்ல வேண்டிய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனை பல்வேறு வகையான முறைகளிலே திறனாய்வு செய்வதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியானது ஒரு பெரிய முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த அளவிலே இன்றைக்கு ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய முனைவர் சுந்தரம் அவர்கள் மருத்துவரை பார்க்க மருத்துவமனையில இருந்தாலும் கூட நிகழ்ச்சியிலே வரவேற்பை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகமானது அவரிடம் இருப்பது, அதுபோலவே என்னிடத்தும் எந்த காரணத்தை கொண்டும் இடையூறு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வமும் உங்களை போன்றவருடைய நல்ல ஒத்துழைப்பால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே இதிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவரையும் முதலிலே நான் ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று அமைப்பினுடைய சார்பாகவும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் முதலிலே வரவேற்றுக் கொள்கின்றேன். சில கருத்து பரிமாற்றங்கள் என்கின்ற அளவிலே ஒன்றிரண்டு செய்திகளை
உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் கல்லூரியிலே அந்த கல்லூரியினுடைய தமிழ்துறையும் மேலும் வெளியீட்டகமும் இணைந்து ஒரு புதிய பயிலரங்கை நடத்த உள்ளது. உரையரங்கம், பயிலரங்கம், கருத்தரங்கம் என்று வெவ்வேறு விதமான பெயர்களிலே அழைக்கப்பட்டாலும் கூட அவற்றுக்கு இடையிலே சில நுண்மையான வேறுபாடுகளும் இருக்கின்றன என்பதை நான் சொல்லிக்கொள்ளத்தான் வேண்டும். பயிலரங்கம் என்பது மேடை அமைத்து ஒலிவாங்கியை கொண்டு பேசக்கூடியவர்கள் மேடைக்கு மேலாகவும் பங்கேற்கக்கூடியவர்கள் தரையில் போட்டிருக்கக்கூடிய நாற்காலிகளை அமர்ந்து கேட்கக்கூடியவர்களாகவும் உரையரங்கம் முடிந்த பின்னாலே தங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை, ஐயங்களை கேட்கக்கூடியவர்களாக கேட்டு அதற்கான விடையை பெறக்கூடிய நிலையிலே நடக்கக்கூடியதைத்தான் நாம் கருத்தரங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயிலரங்கம் என்பது அதிலிருந்து சற்று வேறுபாடானது. பயிலரங்கத்தை பொதுவாகவே ஒரு அரை வட்டமாகவோ அல்லது முழு வட்டமாகவோ நாற்காலிகளை போட்டுவிட்டு ஒருவருடைய முகத்தை எதிரில் இருக்கக்கூடியவர்களோ மற்றவர்களோ பார்க்கக்கூடிய விதத்தில் முகத்திற்கு முகமாக அமைத்து கொண்டு ஏதாவது ஒரு பொருளை பற்றி கலந்துரையாடக்கூடிய தன்மையிலே அமைவதைத்தான் நான் பயிலரங்கம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த மாதத்திலே 29ஆம் தேதி மார்ச் மாதம் நடக்கக்கூடிய அந்த பயிலரங்கத்தினுடைய பொதுவான பேசுபொருள் என்பது தமிழ் இலக்கணிகளும் மேலை நாட்டு இலக்கிய திறனாய்வு போக்குகளும் என்கின்ற ஒன்று. இந்த பயிலரங்கை நடத்துவதற்கு முன்னாலேயே அண்மை காலம் வரை முனைவர் பட்ட ஆய்வு தலைப்புகள் 100 தலைப்புகள் இருக்குமே, ஆனால் அதில் 1 or 2 தலைப்புகள் தான் இந்த மாதிரியான ஒப்புமை தன்மையிலே அமைந்திருக்கக்கூடியவையாக இருக்கின்றன. பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே ஆய்வு மையங்களில் நிகழ்த்தக்கூடிய ஆய்வாளருடைய அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு தலைப்புகள் ஒன்று செம்மொழி இலக்கியங்கள் குறித்த ஒரு பொதுவான பார்வையிலே அமைந்திருக்கும், அல்லது வாழ்வியல் சடங்குகள், இன வரவியல் முறைகள் என்று நாட்டார் துறையினுடைய இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய இன வரவியலையும் சேர்த்து வைத்துக் கொண்டு ஆய்வு தலைப்புகளை செய்வார்கள். தற்கால இலக்கியத்தை பொறுத்தவரையிலே 100 தலைப்புகள் இருக்குமே, ஆனால் அதில் ஒரு 25 தலைப்புகள் தான் தற்கால இலக்கியங்கள் பொறுத்து அமைந்திருக்கும். தற்கால இலக்கியங்களை பொறுத்து அந்த தலைப்புகளை நாம் மேற்கொள்கிற பொழுது மேலை இலக்கிய திறனாய்வு போக்குகளோடு பொருத்தி பார்ப்பதோடு அல்லாமல் அதே மாதிரியான ஒத்த சிந்தனை உடைய தமிழ் இலக்கணிகளும், அதாவது தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை, இறையனார் அகப்பொருள் உரை, நன்னூல், பின்னாலே வந்திருக்கக்கூடிய இலக்கண நூல்கள், இவற்றைத்தான் நாம் என்ன என்று சொல்கிறோம் என்றால் இலக்கணிகள் என்று சொல்கின்றோம். இந்த தமிழ் இலக்கணிகள், அதுவும் ஆரம்பத்திலே தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களிலே இன்றைக்கு மொழியியலை பொறுத்தவரையிலே ஒரு புதிய திசையை உருவாக்கிய சசூர், பின்னாலே வந்திருக்கக்கூடிய லெவிஸ்ட்ராஸ், ரோமன் யாக்கப்சன், ரோலான் பார்த், லெகான், பூக்கோ,
தெரிதா, யூலிவா கிறிஸ்தேவா, சிசைக் போன்றவர்கள் தத்துவ கண்ணோட்டத்தோடு இலக்கியத்தை பொறுத்தவரையில் புதிய கோட்பாடுகளை அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவற்றையும் நாம் பயன்படுத்தலாம். அப்படி மேல்நாட்டு கோட்பாட்டாளர்களுடைய சிந்தனைகளை மட்டுமே நாம் வைத்துக் கொண்டு பார்ப்போமே ஆனால் அதனால் தமிழ் மொழிக்கு என்ன ஒரு பெருமை இருக்கிறது என்கின்ற கேள்வி எழும். ஆகவேதான் அந்த மேலை நாட்டு இலக்கிய சிந்தனை அல்லது தத்துவ கோட்பாட்டு சிந்தனைகளை மனதிற்குள் வாங்கிக் கொண்டு அதே மாதிரியான திணை கோட்பாட்டு சிந்தனைகளையும் நம்மிடம் இருக்கிறது. இரண்டையும் இணைக்கின்ற பொழுது ஒரு புதிய கண்ணோட்டமானது தொடங்கும் அல்லது ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கிலேதான் தமிழ் இலக்கணிகளும் தற்காலத்தில் மேலை நாட்டு இலக்கிய சிந்தனை கோட்பாடுகளும் என்கின்ற தலைப்பிலே ஒரு பயிலரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உதாரணமாக நீங்கள் ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது இன்றைக்கு வாசகர் எதிர்வினை என்பது ரோலான் பார்த்தால் நமக்கு முன்மொழியப்பட்டு இன்றைக்கு உலகம் எங்கும் அதுவும் குறிப்பாக தமிழ் மொழியை பொறுத்தவரையில் நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு நிகழ்வுகளில் எல்லாமே அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது வாசக எதிர்வினை கோட்பாடு தான். இந்த வாசக எதிர்வினை கோட்பாடு ரோலான் பார்த் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் அவை பரவி வந்தாலும் கூட அதே மாதிரியாக ஒத்த சிந்தனைகள் நம்மிடம் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். உதாரணமாக வாசக எதிர்வினை என்பது ஒரு பிரதி என்பது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தமிழ் மொழி சொல் பணுவல் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் பிரதியைத்தான் நான் டெக்ஸ்ட் என்கின்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இணையாக சொல்கின்றேன். அந்த பிரதி என்பது அதனை வாசிக்கக்கூடிய வாசகனுடைய கண்ணோட்டத்திற்கு தகுந்தபடி வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் தரலாம். அதற்கு முன்னாலே இந்த வாசக எதிர்வினை வருவதற்கு முன்னாலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் படைப்பாளி அவனுடைய படைப்பு அதை வாசிக்கக்கூடிய வாசகன் என்கின்ற அந்த ஒரு நேர்கோட்டு பார்வையிலே தான் இலக்கியங்கள் அணுகப்பட்டன. ஆனால் வாசக எதிர்வினை வந்ததற்கு பின்னாலே பிரதி என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு முதன்மைப்படுத்தப்பட்டு அதனை வாசிக்கக்கூடிய வாசகனுடைய அவன் 2வது நிலைக்கு வந்து அவனுடைய மன உணர்வு அந்த பிரதியை வாசித்தவுடன் என்னென்ன மாதிரியான சிந்தனைகளை அவன் பெறுகின்றான் என்று சொல்வதைத்தான் வாசக எதிர்வினை என்கின்ற ஒரு சுருக்கமாக நாம் சொல்ல முடியும். இப்ப இதே மாதிரியான வாசக எதிர்வினை என்பது தொல்காப்பியத்திலேயும் நாம பார்க்கின்றோம். அதாவது ஒரு பிரதியிலே ஒரு முகப்பட்ட ஒரே ஒரு பொருள்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அது ஒரே ஒரு ஏக தன்மையான ஒரு பொருளை மட்டுமே தருமையானால் அதனை நாம் என்ன சொல்லிடலாம், புக்கு என்று நூல் என்று சொல்லிவிடலாம். அது அகலம் நீளம் உயரம் என்கின்ற 3 பரிமாணங்களை கொண்டதாகத்தான் இருக்குமே ஒழிய அதை நாம் என்ன சொல்ல முடியாது, பிரதி என்று சொல்ல முடியாது. ஆகவே பிரதி என்பது வாசகனுடைய வாசிப்பு அனுபவத்திற்கு ஏற்ப பல்வேறு விதமான அடுக்குகளை அல்லது அர்த்த தளங்களை தன்னுள் கொண்டிருக்கும். அந்தந்த வாசகன் வாசிக்கிற பொழுது தனக்கான வாசிப்பு அனுபவத்தை அவன் பெறுவான். இது நாம தொல்காப்பியத்தில் எப்படி நாம சொல்றோம்னு சொன்னால், தொல்காப்பியம் நூற்பா ஒன்று சொல்லும், பொருளுக்கு பொருள் தெரியின் வரம்பின்றே என்று சொல்வார்கள்.
அதாவது ஒரு பிரதியிலே ஒரு குறிப்பிட்ட பொருள்தான் இருக்கும் என்று நாம எண்ண வேண்டியது இல்லை. அந்த பிரதிக்கு எத்தனை விதமான பொருளை வேண்டுமானாலும் கொள்ளலாம். அதற்கு ஒரு கட்டுப்பாடு இத்தனை தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதனை கணிதவியலிலே சொல்வார்கள் இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள். அது முடிவற்றதாகவே இருக்கும். ஆகவே ஒரு பிரதி தன்னுள் பல்வேறு விதமான அடுக்கு அர்த்த தளங்களை கொண்டிருக்கக்கூடியதை பொருளுக்கு பொருள் தெரியின் வரம்பின்றே என்று ஒரு நூற்பாவிலே கூறுகிற பொழுது இந்த வாசக எதிர்வினையினால் பெறக்கூடிய அர்த்த தளங்களும் தொல்காப்பியத்தினுடைய இந்த நூற்பாவும் ஏறத்தாழ ஒரே கோட்டிலே செல்லக்கூடிய தன்மையதாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன சொல்லிட முடியாது, இந்த வாசக எதிர்வினை கோட்பாடு ரோலான் பார்த்து சொல்வதற்கு முன்னாடியே நாங்கள் தொல்காப்பியத்தில் இது பற்றி இருக்கிறது என்று வெறுமனே வாய்ச்சொல் சவடால் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இரண்டையும் இணைக்கின்ற பொழுது தொல்காப்பியம் பொருளதிகாரம் தரக்கூடிய திணை கோட்பாடு மூலமாக நாம இதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஆய்வாளர்களும் நெறியாளர்களும் கொடுத்த தலைப்புகளையே மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னாலே விவாதிக்கப்பட்ட ஆய்வு செய்யப்பட்ட ஒரு பிரதியாக ஒரு இலக்கியமாக இருந்தாலும் கூட நாம இந்த திணை கோட்பாட்டு அடிப்படையிலே அல்லது தொல்காப்பியம் பொருளதிகாரத்தையும் அல்லது நன்னூலிலே வரக்கூடிய சில நூற்பாக்களையும் மேலை நாட்டு இலக்கிய தத்துவ கோட்பாட்டு சிந்தனைகளையும் இணைத்து வைத்து தமிழ் இலக்கியத்தை அணுகுகிற பொழுது நாம் என்ன செய்ய முடியும், தலைப்புகளும் நமக்கு புதியதாக வரலாம். மேலும் நாம திணை கோட்பாடு என்று உலகத்திற்கே தமிழ் மொழியினுடைய ஒரு புதிய அணுகுமுறையை கோட்பாட்டை உருவாக்கக்கூடிய சூழலுக்கு வந்து விடுவோம். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் இந்த கருத்தரங்கானது காலையிலே ஒரு 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 4:30 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நெறியாளர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கு பெறுகிறார்கள். நெறியாளர்கள் இனிமேல் தங்களுடைய ஆய்வுகளிலே தலைப்புகளை கொடுக்கிற பொழுது என்னென்ன மாதிரியான தலைப்புகளை கொடுக்கலாம் என்று அவர்கள் இந்த பயிலரங்கத்திலே பங்கு பெறுகிற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஆய்வாளர்கள் புதிதாக தலைப்பு எடுக்கக்கூடியவர்கள் புதிய தலைப்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே ஒரு தலைப்பிலே ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய அணுகுமுறையை என்னென்ன மாதிரியாக விவரித்துக் கொள்ளலாம் என்பதையும் நாம பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையிலே ஏற்கனவே ஒரு அதிகமான எண்ணிக்கையை நாம பெறுவதிலே அதிகம் ஆர்வம் கொள்வது இல்லை. ஒரு 40 பேர் ஆய்வாளர்களும் நெறியாளர்களும் இந்த பயிலரங்கிலே கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு தகவல்களை தருவதற்கு ஒரு 10 கலந்துரையாடலை பங்கு பெற்று தங்களுடைய மனப்பதிவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கலந்துரையாடலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே அந்த பயிலரங்கத்திலே பங்கேற்கக்கூடியவருடைய எண்ணிக்கையானது இந்த கலந்துரையாடலை முன்னெடுத்து சொல்லக்கூடிய அந்த 10 பேரோடு 40 கூட்டல் 10 50 பேர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் வருகிற பொழுது அந்த நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை நான் விவரித்து சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று, அந்த கருத்தரங்கிலே சென்னையிலே எத்திராஜ் கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியை வனிதா, முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள், பின்னாலே திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியை சார்ந்திருக்கக்கூடிய ராஜா, முத்தையன், இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அந்தோணி ராஜ், விக்டர் பாபு போன்றவர்களும் இதிலே கலந்து கொள்கிறார்கள். ஆகவே ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தக்கூடிய, நாங்களும் முழுமையாக அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது, இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தமிழில் அமைந்திருக்கக்கூடிய தமிழவனுடைய நூல்கள், எம்ஜி சுரேஷனுடைய நூல்கள், பின் நவீனத்துவம், பின்காரணியம், நவீனத்துவம் போன்ற அந்த தலைப்புகளில் எல்லாம் நூல்களை எழுதியிருக்கக்கூடியவருடைய அந்த பிரதிகளை வாசித்து நாங்களும் ஏதாவது மேற்கொண்டு ஆய்வாளர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் பயன்பெறக்கூடிய விதத்திலே ஏதாவது சொல்ல முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே அடுத்த வாரம் நாம் அதை பற்றி பார்க்கலாம். இனி இந்த வாரத்திற்கு உரிய தலைப்பு என்பது இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் என்பதாகும். இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற போது எனக்கு கூற்று அப்படிங்கிறது தான் வருது. திணை கோட்பாட்டிலே கூற்று கோட்பாடு என்பது மிக முக்கியமானது. கூற்று கோட்பாடு என்பது முகத்திற்கு முகமாக 2 பேர் பேசிக்கொள்ளலாம். தலைவியும் தோழியும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பேசிக்கொள்ளலாம். தோழி தலைவனை நோக்கி பேசலாம், பாங்கனிடத்து தலைவன் பேசலாம், பரத்தையர்கள் தலைவனிடத்தோ தோழியிடத்தோ பேசிக்கொள்ளலாம். இது முகத்திற்கு முகமாக பேசக்கூடிய ஒன்று. நம்ம நாடகத்தில டயலாக் என்று சொல்வதை மாதிரியாக இருந்தாலும் கூட அது இதிலிருந்து வேறுபட்டது. டயலாக் நாடகத்தில் இருக்கக்கூடிய உரையாடல், நாடக உரையாடல் என்பது அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் நேரடியாக பேசிக்கொள்ளலாம். அந்த கதாபாத்திரங்கள் உரையாடுகிற பொழுது அந்த நாடகத்தை எழுதியவருடைய கருத்தினை தன்னுடைய உடல் மொழியினாலும் சிலவற்றை அவராகவே சேர்த்து கொண்டு கூட சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பாடல்களிலே வரக்கூடிய கூற்று என்பது அல்லது கதைகளிலே வரக்கூடிய கூற்று என்பது கதை சொல்லி தன்னுடைய மனதிற்குள்ளே கதாபாத்திரங்களை உருவகித்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் உரையாட வைக்கக்கூடியது. ஆகவே நாடக உரையாடலில் இருந்து, டயலாக்ல இருந்து இந்த டயலாஜிசம் என்று சொல்லக்கூடிய உரையாடல் வேறுபட்டது. சில சமயம் தன்னெஞ்சிற்கு தானே கூறியதாக இருக்கலாம். சில சமயம் பார்த்தாச்சுன்னு சொன்னால், இப்ப தோழி தலைவனை பார்க்க வருகிறாள். தலைவன் சொல்கிறான், நீ என்னை யார் என்று கேட்கிறாய், ஆனால் அப்படி நீ கேட்பதாக நான் பாவித்துக் கொண்டு உன்னுடைய தலைவியாகிய உன்னுடைய தோழியை நான் ஏற்கனவே சந்தித்தேன் என்று அந்த சந்திப்பை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு கற்பனையான உரையாடலை தன்னெஞ்சிற்குள் தான் சொல்வதாகவும் அல்லது கற்பனையான உரையாடலாகவும் நமக்கு பாடல்களிலே அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாடக உரையாடலுக்கும் இந்த கற்பனை உரையாடல் என்பதற்கும் முற்றிலும் வேறுபாடாக இருக்கிறது. அப்ப இந்த கூற்று கோட்பாடை நாம பார்க்கிற போது இது பற்றி ஆராய்ந்தவர்கள் மிகைல் பக்தின் என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய நாட்டு நிபுணர் ஒருவர். அவர் டயலாஜிக்கல் இமேஜினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் உருவாக்குகிறார். இரண்டையும் இணைத்து பார்க்கிற போது எனக்கு இந்த கதையினுடைய ஒரு பிரதியினுடைய தன்மையானது நினைவுக்கு இந்த கதையிலே அந்த கற்பனையான உரையாடலை அல்லது டயலாஜிசம் என்று சொல்லக்கூடிய உரையாடலை இந்த கதையிலே பூத்தி பார்க்கலாமா என்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஆனாலும் அது பற்றி நான் பின்னாலே அடுத்த வாரம் நடக்கக்கூடிய இந்த பயிலரங்கத்திலே கூட அது பற்றி விவாதிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆனா நான் பார்க்கிறது 3 காலம் என்று சொல்வார்கள். அதாவது மூவிடம் என்று சொல்வார்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்வதை போல 3 காலம் என்பதும் ஒன்று உண்டு. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடியது. கடந்த காலத்தை பற்றிய சிந்தனையோடு தற்காலத்திலே வாழக்கூடியவர்கள் அது பற்றி யோசித்து எதிர்காலத்தை பற்றிய ஒன்றை அவர்கள் வாசகனுடைய ஊகிப்பிற்கு விட்டுவிடலாம். அந்த தன்மையிலேதான் இந்த கதையை பொறுத்தவரையில சிலவை பூடகங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த எழுத்தாளருக்கும் எழுத்தாளருடைய தமக்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த கண்களுடைய ஒற்றுமைத்தன்மை, இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறிப்பு மொழியாகவே, குறிப்பில் தோன்றல் என்று சொல்வார்கள். அதாவது பொருளை வெளிப்படையாக சொல்வது என்பது ஒன்று, பூடகமாக குறிப்பிலை வெளிப்படுத்துவது என்பது ஒன்று. ஆகவே இந்த கதை முழுக்க நீங்கள் பார்ப்பீர்களானால்
குறிப்பில் தோன்றல் என்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு தளங்களிலே, அதாவது இதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது பெருந்தொற்று நோய் காலம், அதிலே இறந்து போன ஒரு எழுத்தாளருடைய தன்மை, எழுத்துக்கள் அங்கே விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன, உறவு முறைகள் விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. ஆகவே பல்வேறு விதமான அர்த்த அடுக்குகள் இந்த கதைக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன. இவற்றை எல்லாம் நம்முடைய வாசகர்கள் இந்த கதைப்பகுதியை வாசித்து வெவ்வேறு விதமாக கொண்டு வருவார்கள். ஆகவே அவர்களுக்கு இடம் விட்டு ஏதோ எனக்கு நான் வாசித்ததில் புறப்பட்ட 1-2 செய்திகளை முன்வைத்திருக்கின்றேன். பின்னாலே அது பற்றி தெளிவாக உங்களிடத்தில் பேசலாம். அதற்கு முன்னாலே இந்த கதைப்பகுதியை பொறுத்தவரையிலே ஈழத்து மட்டக்களப்பை சார்ந்திருக்கக்கூடிய பாத்திமா அவர்களும் லீமா அவர்களும் ஏதாவது அல்லது யுவராஜா அவர்களும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஐயங்கள் அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது நீங்கள் முன்வைக்க வேண்டும். அவற்றை முன்வைத்தே கொண்டு கூட நம்முடைய விவாதங்களை அமைத்துக் கொள்ளலாம். பாத்திமாவும் லீமாவும் யுவராஜா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்கிறேன். பவித்ரா எங்க உள்ளவங்க தானா அல்லது அந்த இலங்கை பகுதியில் உள்ளவங்களா? பவித்ரா சரி, பரவாயில்ல. திராவிட பல்கலைக்கழகம். நல்லதுமா, நல்லது. சரி, அப்ப லீமா, பாத்திமா, யுவராஜா 3 பேரும் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர். சொல்லுங்க பாத்திமா, கேளுங்க. கேளுங்கம்மா. உங்களுடைய பங்கேற்பு. திருமாலின் குரோட்டன் செடி வாங்கும் ஆசையின் அர்த்தம் அவரின் சாவை பார்த்ததும் தெளிவாய் புரிந்தது எனும் வசனம் கூற வரும் விடயம் என்ன? ஒன்று. திரும்ப அந்த இதை சொல்லுங்க. திருமாலின் குரோட்டன் செடி வாங்கும் ஆசையின் அர்த்தம் அவரின் சாவை பார்த்ததும் தெளிவாய் புரிந்தது எனும் வசனம் கூற வரும் விடயம் என்ன? நல்லது, நல்லது. லீமா ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? ஆமையா, அதுல வந்து அந்த நீண்ட வாழ்குருவிய பத்தி சொன்னாங்க. அத பத்தி ஒரு தெளிவில்லாம இருந்துச்சு. அந்த வெள்ளை நிறமான குருவி மீண்டும் அந்த போன கதையில நம்ம பார்த்த மாதிரி இந்த கதையிலயும் அந்த 2 காக்கைகளை பத்தி கூறியிருந்தாங்க. அது மரகா அந்த அவரவர நண்பர் மரணத்துக்கு போய் அந்த பக்கத்தை விட்டு பெண்ணை அப்படி பார்த்தாருன்றதும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது ஒரு முற்று பெறாம இருந்துச்சு. சரி, முற்று பெறாமல் இருக்கிறது. அருமையான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. முற்று பெறாமல் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தமிழவனுடைய சிறுகதையினுடைய ஒரு இயல்பு. முற்று பெற்றுவிட்டால் அதற்கு மேல வாசகனுக்கு வந்து பயணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகவே பயணத்தை தொடர்வதற்காகவே அது முற்று பெறாமல் ஒரு இன்ஃபினிட்டி லெவல்லையே போய்கொண்டிருக்கும். நீங்க அந்த விஷயத்தை தெளிவாகவே உங்களுடைய வாசிப்பிலே கண்டு உணர்ந்து விட்டீர்கள். யுவராஜாவை நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இறந்து போய் கிடக்கின்ற அவருடைய நண்பர் அதோட பக்கம் இருக்க இறுதி வரைக்கும் அவருடைய எண்ணம் இவன் ஏன் விவாகரத்து செய்வதற்கான காரணத்தை மட்டும் கடைசி வரைக்கும் அவரோடைய வச்சு கொண்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இல்லையா? அதுல நிறைய கேள்விகள் இருக்கிறது. கேள்விகளுக்கான பதில்களை நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன அனுபவங்களை கற்றுத்தந்ததோ அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க பொருத்தி பார்க்கலாம். அது ஒரு வாய்ப்பாக கருதுகிறது. சரி, இனிமேல் நம்முடைய இங்குள்ள நண்பர்கள் முதலாவதாக திருநாவுக்கரசு இந்த இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் இந்த கதைப்பிரதி அவருக்கு ஏற்படுத்திய அந்த வாசிப்பு அனுபவத்தை நம்மோடு முதலாக பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். திருநாவுக்கரசு அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். சார் வணக்கம் சார். வாங்க. இந்த கதை முழுக்க நீங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப விளக்குனீங்க இல்லைங்களா? அதுல இருந்து தொடங்குது. இது ஒரு டெக்ஸ்டொலி டிசைன். அப்போ இந்த டெக்ஸ்ட வெளியே இருக்கிற சமூக அழுத்தத்திலிருந்து இந்த டெக்ஸ்ட் டிசைன் பண்ணப்படுது. அந்த சமூக அழுத்தம் என்ன அப்படின்னா, முதல்ல கொரோனாவோட டிசைன்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. கொரோனாவோட வழிய இதை சொல்ல முயற்சி பண்ணுது. அதுக்கு மேல இது ஒரு பெரிய நுட்பமான விஷயம். அந்த பிரிந்த மனைவியினுடைய வருத்தம் தான் இன்னொரு பக்கம் அவனோட கூடவே பேசுது. இந்த 2 விஷயம்தான் இந்த கதையை வந்து நரேட் பண்ணுது.
இந்த கதையோட நரேட்டரே அந்த பிரிவு தான், அந்த மனைவியோட பிரிவு தான். அந்த பிரிவோட துயரத்தை தான் அங்க போன எக்ஸ் அப்படின்ற ஒரு நண்பரும் கதை சொல்லக்கூடிய நரேட்டரும் 2 பேரும் அந்த கதையை நகர்த்திக்கிட்டே வர்றாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி போல இன்னொன்னு இருக்கு. அங்க இறந்து போன ஆணுக்கு பதில் அவங்க தமக்கையோட கண் அதே மாதிரி இருக்கு. இங்க அந்த இறந்து போனவனுடைய பெயர் ஒரு வைஷ்ணவ தெய்வத்தினுடைய திருமால் அப்படின்னு இருக்கு. திருப்பதியில் இருக்கிற திருமாலுக்கும் மனைவி கூட கிடையாது. கருவேப்பிலை சண்டையில மனைவியை கீழே விட்டுட்டு போய் தனியா தான் காத்திருக்காரு. அப்போ இங்க ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு பழங்கதைய, ஒரு புராண பழங்கதை, அந்த புராண பழங்கதைய நிறமிழக்க செய்து இந்த கதை. இதுதான் டெக்ஸ்டுவலி டிசைன். அப்போ இந்த புராண கதையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதே தளத்துல அதே எஃபெக்ட்ல அதே மாதிரி இல்லாம வேற ஒரு மாதிரியா கொரோனா காலத்தினுடைய வலியையும் சொல்லுது. ஒரு விவாகரத்தான கணவன் அவனுடைய மனைவியோட நினைவுல எதோட பார்த்துட்டு இருக்காருன்னா, அந்த கதவை கொஞ்சமா மூடி வச்சு அதுல விளக்கு வெளிச்சம் வர, குழல் விளக்கு மாதிரி வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்குள்ளால அந்த மனைவியோட நிழலை பாக்குறான். அந்த மனைவி நிழலோட சேர்ந்து 2 செடியை வளர்க்கிறான். அது ஒண்ணு அவன், இன்னொன்னு அவளா இருக்கலாம். அது வாடி போகுது. அப்போ இவங்க வாடுறதுக்கு முன்னாடி அது வாடி போகுது. அப்ப இன்னொன்னா இது இடம்பெயருது. அதே மாதிரி இந்த இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த இறப்புக்கு போகிற அவங்க ஒரு பக்குவமா அங்க நகர்ந்து போறாங்க. அந்த மொத்த கதையை நரேட் பண்ணிக்கிட்டே வராங்க. வெளியில இருந்து நரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். அந்த எக்ஸும் கதை சொல்லியும் நரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாரை சந்திக்கணும், என்ன சந்திக்கணும்ன்றது எல்லாமே தமிழன் சார் கதைகள்ல பெரும்பாலும் இது அவன், இது அவள், இந்த மாதிரியான ஒரு கையாளக்கூடிய யுக்தி இருக்குல்ல, அந்த யுக்தி பழைய யுக்தியிலிருந்து இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கையாளப்படுகிறது. இது ஒரு அந்த நடுக்காட்டில் ஒரு பங்களா அப்படின்ற கதையோட தொடர்ச்சி, ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களுடைய தொடர்ச்சி, இந்த மாதிரியான பழைய ரைட்டப்ல இருந்து இன்னொரு ரைட்டப்பா இன்னும் கொஞ்சம் மாறுது. அப்போ இது வேற ஒரு அந்த வடிவத்திலிருந்து இந்த வடிவம் வேற ஒன்னா மாத்த முயற்சி செய்யற இடம். அப்ப இந்த டெக்ஸ்டுக்குள்ளால நடக்கக்கூடிய இந்த நரேஷனுக்குள்ளால இதெல்லாம் பார்த்துட்டு சொல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு வளமையான பெண்ணுடல் தெரியுது. அந்த பெண்ணுடலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாக்கெட்டோட வடிவம் அதையெல்லாம் சொல்றது அது ஒரு வளமை. அந்த வளமான உடலை இந்த கதை சொல்லி உற்று நோக்கி அதோட எலாபரேட் பண்றார். அப்போ இந்த எலாபரேஷன் ஒரு ஈர்ப்பாவே அந்த கதையை நகர்த்த முயற்சி பண்றதுக்கான ஒரு இடங்களா வருது. ஒரு இறப்பு பழமையோட சடங்கா சில இடங்கள்ல பார்க்கப்படுது. இறப்பு துக்கம் அல்ல, இறப்பு அழிவல்ல. ஒரு மொழி உள்ளால நடக்கக்கூடிய என்னன்னா இது மொத்தம் இறந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்தை கனெக்ட் பண்ற இடமா இருக்கு. அந்த ஆசிரியர் ஒரு ஓவிய ஆசிரியர், அந்த அக்கா ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், வெறும் சின்ன படங்களை பூசணிக்காய் அதை இதெல்லாம் போட்டுன்னு பாடம் நடத்துற ஆளு நானு. அதோட லிங்க் பண்ணி ஒரு எழுத்து முறையை சொல்லி கொடுக்க வேண்டிய ஆள் நானு. ஆனா அவன் அப்படி கிடையாது. அவன் பெரிய ஓவியன்ல, நீ கூட வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமா பேசிட்டு போய் நகர்ந்து போகிறாங்க. அப்போ ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியாரா இருக்கக்கூடியவனுக்கு வேற ஒரு நாட்டுல ஓவியம் வரைஞ்ச வேற ஓவியர்களை எல்லாம் நினைவு கொண்டு வர்றான். அந்த பிக்சரைஸோட இவன் இணைக்கிறான். அப்போ வேற ஒரு கதைக்களம், வேற ஒரு சூழல், வேற ஒரு வரலாறு, வேற ஒரு பண்பாட்டை இந்த கதை இணைக்குது. வெறுமனே மொட்டையா அந்த இறந்து போனவன் பேசுறானா இல்லையா, இறந்த வெறும் இறப்புக்கு மட்டும்தான் இந்த கதை உள்ள போகுதானா இல்ல, இந்த சமூகத்தினுடைய எல்லா தளங்களையும் இந்த கதை இணைக்குது. இந்த கதை அன்னரேட்டிவா இருக்கு. நரேட்டிவ் கரெக்டா மேல இருந்து கீழே வரைக்கும் வரல, கீழே இருந்து மேல வரைக்கும் போகல, ஒரு மாதிரி செதஞ்சு உருவாகுது. அவங்க அக்காவில இருந்து அந்த கதையை வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அந்த கண்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த கண்களுக்கு வேற ஒரு ஒளி இருக்குதா அப்படின்னா இல்ல. அக்காவே தம்பியோட கண்ணை நேருக்கு நேர் என் கண்ணு மாதிரியே இருக்கிறதுனால நேருக்கு நேர் நான் பாக்குறது இல்லைன்ட்டு ஒத்தி போடுறான். அப்போ கதையை ஒத்தி போடுறதுக்கான இடம் கதை சொல்லியோட மொழியிலிருந்து அந்த பாத்திரங்களுக்குள்ளாலவே ஒத்தி போடப்படுது. அப்போ ஏன் ஒரு தங்கச்சியும் ஒரு அக்காவும் ஒரு தம்பியை நேருக்கு நேர் பார்த்து பேசிக்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க ஒத்தி போடுறாங்க, ஒத்தி நிக்கிறாங்க. அதுக்கு மேல
ஒரு ஊண்டடான ஒரு இடம், அந்த மொழி ஒரு ஊண்டடான மொழி, இந்த சமூகம் ஒரு ஊண்டடான சமூகம். அதுக்காக அந்த ஒரு ஊண்டடான ஒரு மனிதனை தமிழன் படைப்புகளை பெரும்பாலும் கதை திருப்பங்களுக்கு யாரு இருக்குன்னா ஒரு ஊண்டடு காமிப்பார். இந்த ஊண்டட ஆடிப்பாவை போல அந்த நாவல்ல ஒரு பெரிய திருப்பமா ஒரு லைட் கம்பத்தை முதல்ல உடைச்சி அந்த லைட்டை கரெக்டா உடைப்பான். அந்த மெஸ்ல இவங்களுக்கு எல்லாத்தையும் அவன் படிக்காதவன், அந்த மெஸ்ல தான் வேலை செய்வான் ஒரு பையன். ஆனா அந்த இந்திய எதிர்ப்பு பிரச்சனைக்கான எல்லா கூறுகளையும் நகர்த்தி தரக்கூடிய ஒரு ஊண்டடானவன். ஆனா இந்த மொழியிலேயும் நிறைய ஊண்டட் இருக்கு. இந்திய எதிர்ப்பால மட்டும்தான் அந்த மொழி வளர்ந்துச்சானா இல்ல, அது ஒரு ஒரு தற்காலிக போலித்தன்மை. அதை எப்படி வேற ஒருத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்ற ஒரு ஆவேசத்தை தான் அந்த நாவல் முழுக்க சொல்லுது. அந்த மாதிரி இதுக்குள்ளால ஏதாவது ஒண்ணு சொல்ல வரும், ஏதோ ஒண்ணு ஒத்தி போடப்படுது. இந்த தத்துவங்கள் எல்லாமே ஒவ்வொரு மாதிரியாவே நகர்த்தி 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 இந்த கதை முழுக்க ஒரு நரேட்டிவ் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு அன்னரேட்டிவ்க்குள்ள இருந்து ஒரு நரேஷன் வருது. இந்த நரேஷனுக்குள்ளால கேள்விகளா பதிலா மேல இருந்து கீழவா கீழ இருந்து மேலவான்ட்டு ஒரு இறைச்சலா மேல இருந்து விரிச்சு போட்டு ஒரு மாதிரி தாயக்கட்ட மாதிரி ஆடி பாக்குற ஒரு எழுத்தா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அரசு அவ்வளவுதானே? திருநாவுக்கரசு பாத்தியமா ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, திருமாலை பற்றி ஒரு குறிப்பு சொன்னாங்க இல்லையா, அது பற்றி தெளிவு, அது பற்றி ஒரு ஐயப்பாடு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய திருமால் தன்னுடைய துணையோடு அங்கு இருக்கவில்லை. அப்ப அந்த பழைய தொன்மம் என்பது பக்தர்களை பொறுத்தவரையில் நமக்கு என்னவா இருக்கலாம்னு சொன்னால், அது அவருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே அது உண்மையாகவே அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பழைய தொன்மம் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நடந்த ஒன்று அல்லது பேசப்பட்ட ஒன்று நிகழ்காலத்திலே கொரோனாவை பின்புலமாக கொண்டு வேறொரு வடிவம் எடுக்கின்றது. இப்ப நாம பார்த்தாச்சுன்னு சொன்னால், இப்ப என்னுடைய தந்தையோ தாயாரோ இருக்கிற வரைக்கும் அவர்கள் மனித உடல்களாகவே எனக்கு தெரிவார்கள். ஆனால் அவர்கள் மறைந்த பின்னால என்ன ஆயிருதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அவர்கள் தெய்வ நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். ஆனால் இயற்கையான மரணம் என்கிற போது அவர்கள் தெய்வ நிலைக்கு ஆளாவார்கள். சில சமயம் இறப்பு மரணம் என்பது இயல்பாக இல்லாமல் இயற்கையாக இல்லாமல் வேறுபட்ட முறையிலே இருக்கலாம். இப்ப கொரோனா காலத்திலே மரணம் என்பது நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய அருமையான நண்பர் ஒருவர், அவர் மதுரையில் இருக்கிற பொழுது இறந்து விடுகிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் கூட யாருமே போய் பேச முடியாது, பார்க்க முடியாத ஒரு சூழல். அப்ப அந்த கல்யாணம் செய்த தாலி கட்டிய அந்த உறவுக்காரர்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், மனைவியாக இருந்தாலும் சரிதான், இந்த கொரோனா என்பது பார்க்க முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாக்கி விடுகிறது. சில சமயம் மரணம் என்பது துள்ளத்துடிக்கை ஏற்பட்டு விடலாம். துள்ளத்துடிக்கை ஏற்பட்டு விடுதுன்னா அகால மரணம் என்று சொல்வார்கள் இல்லையா, வீட்டுல தீப்பற்றி எரிகிறது அல்லது தானாகவே தீக்குளித்து இறந்து போகிறது, இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு வழிபாடு செய்வார்கள். அந்த வழிபாடு செய்யக்கூடிய முறை கூட வேறு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் இயல்பாக மரணம் அடைந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவர்கள், அவர்கள் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நிழல் படமாக தயாரித்து தெய்வ நிலைக்கு ஆளாக்கி விடுகிறோம். அப்ப இங்க கொரோனா காலத்திலே மரணம் என்பது எவ்வளவு நெருங்கிய உறவுக்காரராக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த உடலை கூட பார்க்க முடியாத ஒரு தூரத்திலேயே தான் தள்ளி வைக்கப்படுகிறது. அந்த உடல் அந்த யதார்த்தத்தை மையமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கதைப்பிரதி அங்கு திருமால் என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு அந்த தொன்மத்தோடு சேர்த்து பேசப்பட வேண்டிய ஒன்று இன்றைக்கு இந்த கதைப்பிரதியில எவ்வாறு உருவாகி இருக்கிறது. அந்த தமக்கையாருடைய கண்களும் இறந்து போனவருடைய கண்களும் ஏன் எந்த மாதிரியான ஒருமித்த ஒரு
சாயலில் இருக்கிறது என்பதையெல்லாம் வாசகனுடைய ஊகத்திற்கு நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுமானாலும் ஒரு காரண காரியங்களோடு நீங்கள் அதை அர்த்த தளங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில பொதுவாகவே தமிழவனுடைய சிறுகதைகளுக்கு இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய நல்ல சிறுகதைகளுக்கு இருக்கக்கூடிய இயல்பு என்பது வாசகனுடைய எதிர்வினைக்கு இடமளிக்கக்கூடிய விதத்திலே தான் அந்த கதையில் இருக்கக்கூடிய சொற்களோ வாக்கியங்களோ இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த தன்மையில தான் திருநாவுக்கரசு அவர்கள் நமக்கு தொன்மத்தை பற்றிய திருமால் தொன்மத்தை திருப்பதியில் இருக்கக்கூடிய தொன்மத்தை நமக்கு நினைவுபடுத்தி, எனக்கு திருப்பதி திருமால் என்று சொன்ன உடனேயே ஒரு ஒரு சின்ன செய்தி தான் நினைவிற்கு வருகிறது. எனக்கு திருப்பதி திருமால் பற்றி எழுதுகிற பொழுது திருப்பாவை ஒரு அமைப்பியல் ஆய்வு என்று தமிழவன் மேலும் இதழிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். திருப்பதி வேங்கடவன் பல்கலைக்கழகத்திற்கு துறை தலைவராக அந்த நேர்முக தேர்விற்கு போகக்கூடியவர் மேலும் இதழிலே வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கட்டுரையை பற்றி அந்த நேர்காணலிலே பங்கு பெற்ற அந்த நடுவர்கள் இடையிலே யாரோ சொல்லிவிட்டார்கள். அதாவது திருப்பதியில் இருக்கக்கூடிய திருமாலையே ஒரு அமைப்பியல் பார்வையில் அணுகியிருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் எழுதியவர்கள். ஆகவே அந்த சமயத்தில் அந்த பொறுப்பு வருவதற்கு கூட சில இடையூறுகள் ஏற்பட்டன. இப்படி திருநாவுக்கரசு ஏதோ ஒரு நிமிஷத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, தொன்ம வார்த்தையானது அதை கேட்கக்கூடிய நிலையில எனக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை கொண்டு வந்து தருகிறது. இதற்கெல்லாம் வாய்ப்பு அந்த ஒரு கதைப்பகுதியிலே அமைந்திருக்க வேண்டும் என்பதை அருமையாக நமக்கு திருநாவுக்கரசு விளக்கியிருந்தார்கள். அடுத்ததாக இப்பொழுது முத்தையன் இருக்கிறாங்களா அல்லது வேறு யாராவது இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். யமுனா நீங்க சொல்லுங்க. முத்தையன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. அப்ப நம்ம தொடர்ந்து பேசுற மாதிரி பல கோணங்கள்ல சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கதைகள்ல இருக்கு. அப்ப இதுவும் ஒரு வகையான ஒரு இன்ஃபினிட்டி தன்மை தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தாங்க. அந்த பின்னணியில பார்க்கும்போது இங்க நிறைய விஷயங்கள் கோர்வையா, அதாவது பல்வேறு கோணங்கள்ல இருந்து அணுக வேண்டிய தேவை இருக்குதோ அப்படிங்கிறது தான். அப்ப அந்த பின்னணியில பார்க்கும்போது இந்த கொரோனா பத்தி என்ன சொன்னாப்புல, கொரோனா அப்படின்னு வரும்போது இதுல அடிக்கடி ஒரு வார்த்தை வர்றதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இந்த மூக்கும் முகரக்கூடிய சக்தியை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஏன் மூக்கு முகரக்கூடிய சக்தியை இழந்து விட்டது அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் படைப்பை பத்தியான பார்வையை நம்ம பார்க்கிறோம். ஆனா படைப்புக்கான நோக்கத்தை சங்ககாலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உருவாகி இருக்கக்கூடிய படைப்பை நம்ம புரிந்து கொள்ளவில்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இது சுட்டி காட்டுதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது வெறும் கொரோனாக்கான விஷயம் மட்டும் கிடையாது அப்படிங்கிறதுதான். அப்ப படைப்பு நுணுக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து காலங்காலமா இருக்குது. அதே மாதிரி மூக்கு நுகர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான உயிரிக்கான ஒரு அடையாளம். அப்படி அந்த அடையாளத்தை அதனுடைய தொழிலை மறந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில நம்ம இது இலக்கிய வாசிப்புக்கான ஒரு இடமா நம்ம பார்க்கலாமா? அப்ப நம்ம வழக்கமான இலக்கிய உற்பத்தியை நம்ம மறந்துருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அப்ப ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கனவு இருக்கிறது, ஒரு கோல் இருக்கிறது, ஒரு எய்ம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை நம்ம பார்க்கும்போது இந்த இளம் எழுத்தாளர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேர்ந்தெடுத்து குடியேறினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அப்ப தேர்ந்தெடுத்து எதை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு சொன்னாக்க இயற்கையோடு இணைந்த ஒரு நிலப்பகுதியா இருக்கு. அதுலயும் கூட அவர் ஒரு 4 சதுர கட்டத்துக்குள்ள அவர் ஒரு 200 மீட்டர் இடைவெளியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போய் தேர்ந்தெடுத்து குடியேறினார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுறதும், அதுல குரோட்டன்ஸ் செடிகளை வாங்குவது இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதும், அந்த குரோட்டன் செடி எப்படியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஒரு வகையில நம்ம இவர் எழுத்தை திருடக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுமான இடத்த இணைச்சு பார்க்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்ப அதாவது குரோட்டன் செடி வாங்கக்கூடியவர் ஒண்ணு, இன்னொரு பக்கம் எழுத்தை திருடக்கூடியவர் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் வருது. ஏன் எழுத்தை திருடி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு புது வகையான எழுத்தை கட்டமைக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம். இப்ப அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மிக பிரபலமான ஒரு எழுத்தாளரா மாறி இருக்கிறாரோ, அது இளம் வயதுல
ரொம்ப முக்கியமான அடையாளப்படுத்தக்கூடிய நபரா மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்ப குரோட்டன்ஸ் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் குரோட்டன்ஸ் வந்து இயற்கையும் இல்லாத செயற்கையும் இல்லாத ஒரு வகையான தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப மரபும் இல்லாத நவீனமும் இல்லாத ஒரு புது வகையான ஒரு கூரை வந்து இளம் எழுத்தாளர் வந்து உற்பத்தி செய்கிறாரோ, அந்த பின்னணியில இருந்து இந்த குரோட்டன் செடியை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு இடம். இன்னொரு கதை இதுல சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உன் மனைவியை வந்து ஏன் விவாகரத்து செய்தன்னு கேட்கிற இடம். இது கதை முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஷேர்கில்லுடைய ஓவியம், பிகாசோவுடைய ஓவியம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இணைக்கிறார். ஏன் இது வந்து ஷேர்கில்லுடைய ஓவியங்கள் பத்தி ஏன் இணைக்கிறார் அப்படின்னு தோணும் போது, ஒரு வகையில இவனுடைய சிந்தனை முழுக்க என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, பெண் சார்ந்து இருக்கக்கூடிய மதிப்பீடுகளாக இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஷேர்கில்லுடைய ஓவியங்கள் பெண்ணையும் பெண் பற்றியான சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய ஓவியங்களாக இருக்கிறதும், அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பிகாசோவுடைய ஓவியங்கள் முதலான பலவற்றை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி வரக்கூடிய இடத்துல அவருடைய கனவுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது கனவுகளுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுறார். ஷேர்கில்லுடைய ஓவியங்கள் வந்து அவருடைய கனவுகள்ல வர்றதாகவும், அப்படிப்பட்ட கனவுக்கும் மூக்கு வந்து நுகரக்கூடிய தன்மையை வந்து வாசனை உணர்த்தக்கூடிய இழப்பதற்கான இடம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு வகையில ரெண்டும் வந்து சம்பந்தப்பட்டிருக்குது. அத கதையில வந்து சொல்றேன், என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கிறார். ஆனா நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இயல்பு தன்மையை வந்து நம்ம மறந்துட்டோமோ அப்படிங்கறதான். மூக்கு என்பது அதனுடைய இயல்பு தன்மை என்பது நுகர்வது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நுகர்வது அப்படின்னு சொன்னா, இங்க பெண்களினுடைய இயல்புகளை வந்து மறந்திருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு இடம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அக்காவை கனெக்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. அக்கா எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா, இவரை மாதிரி பர்மன் கிடையாது, ஒல்லியானவர்கிறார். அவர் ஒரு ஓவிய ஆசிரியர் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓவிய ஆசிரியருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, ஓவிய ஆசிரியரா இருக்கக்கூடிய அக்கா எதை வரைகிறாங்க அப்படின்னு சொன்னா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய்னு வரைகிறாங்க. ஆனா இவர் எதை கொண்டு போய் வீட்டுல போய் மாற்றுறாரு அப்படின்னு சொன்னா, பிகாசோவுடைய ஓவியங்களையும் மற்ற ஷேர்கில்லுடைய ஓவியங்களையும் வந்து வீட்டுல கொண்டு போய் மாட்டுகிறார் அப்படிங்கிற ஒரு இடம். அப்படி பார்க்கும்போது இளம் எழுத்தாளரா இருக்கக்கூடியவர், இவர் சமூக பிரச்சனைகளை, பெண்களுக்கான இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரோ அப்படின்னு ஒண்ணு வந்து தோணுது. இன்னொரு பக்கம் அவங்க அக்காவுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இதை இணைக்கிறோம்னா, ஒரு வகையில இரண்டு கண்கள் அப்படிங்கிறார். இவருடைய கண்களும் அவங்க அக்காவுடைய கண்களும் ஒத்தது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு பேருடைய பார்வையும் ஒத்ததாக நம்ம பார்க்கும்போது, இப்ப தம்பிக்கு உதவுறான் ஆனா எனக்கு உதவ மாட்டேங்கிறான், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்ற இடம் நம்ம வந்து சமூகத்தினுடைய இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறதோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு சொன்னா, தம்பி அவருக்கு வந்து ஒரு கால் முடம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு எதெல்லாம் எழுதி வைக்கிறார்னா, வீட்டு நிலங்களை எழுதி வைக்கிறார், சொத்து பத்துக்களை எழுதி வைக்கிறார். ஆனா அக்காவுடைய பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய்களை வந்து கையில கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம். இன்னைக்கு நம்ம சொத்து பத்து எல்லாம் பிரிக்கும் போது பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு அதாவது குறைந்தபட்சம் இடம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்கள் சொத்தை பிரிச்சுக்கிறதா, நிலத்தை பிரிச்சுக்கிறதாகவும், பெண்களுக்கு அதுக்கு ஒரு சொற்ப தொகையை கொடுத்துட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு கணக்கு செட்டில் பண்ண மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி சமூக பிரச்சனைகளை இணைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நேற்றைய அதாவது இந்த திருமால் என்று சொல்லக்கூடியவர் இந்த கதை சொல்லிக்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேத்து உங்களை கனவுல பார்த்தேன் அப்படிங்கிறார். இப்ப ட்ரீம வந்து இணைக்கிறாரு. என்னன்னா, ட்ரீம கனவுல கண்ட ஒரு விஷயத்த யதார்த்தத்துல நடைமுறைக்கு சாத்தியப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப எழுத்து பல்வேறு சாத்தியக்கூறுகளை அடையும் அப்படிங்கிற ஒரு இடம். ஏன்னா கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து எழுத்துக்கு உண்டு அப்படிங்கிறது. அந்த பின்னணியில இவர் வந்து கனவு என்கிற எழுத்தை வாசகர் மத்தியில கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு வகையான நிறைவடைந்த ஒரு தன்மையை கொடுக்கிறதோ அப்ப அப்படின்னு தோணுது. இன்னொரு இடம் என்ன ஆகுதுன்னா, அதாவது கனவுகள் எங்கே ஞாபகத்தில் இருக்கின்றன அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியை வைக்கிறார். இதுவரைக்குமான எழுத்துல வெளிப்படக்கூடிய கனவுகள் என்ன, எல்லாம் புரிந்து விட்டதா அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஒன்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்க மறந்து போகக்கூடிய ஒரு தன்மை, எழுத்தினுடைய தன்மையை, எழுத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாத இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த வரிகள் எல்லாம் வருதோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்ப ஒரு ஸ்கூல் டீச்சர், அவருக்கு வந்து ஒரு கணித ஆசிரியரா இருக்கக்கூடிய நபர், அவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து விவாகரத்து செய்தார். அந்த மனைவி பார்த்ததுனால அந்த குரோட்டன் செடியினுடைய இலைகள் உதிர்ந்து போனது அப்படின்னு சொன்னதும், அவங்க போனதுக்கு அதாவது இவர் கேட்கிறார், மனைவி வந்தாளா அப்படின்னு கேட்கிறார்.
ஏன் வந்தாளான்னு கேட்கணும். ஏன்னா விவாகரத்து ஆயிடுச்சு. ஆனா இறக்கக்கூடிய தருவாயில அவர் யார கேட்கிறாருன்னா மனைவியை கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு இடம். ஏன் அந்த மனசு வந்து திரும்ப திரும்ப மனைவியை தேடுது? இன்னொரு பக்கம் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, தன்னோட அந்த சாவை பாக்குறது, அந்த பிணத்தை பாக்குறதுக்காக வந்த நபர் ஒருத்தர் வந்து என்ன பண்றல அப்படின்னு சொன்னா ஒட்டாம நிக்கிறார். அவர் போய் எப்பவும் டீ கடையிலேயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு, டீ குடிச்சுக்கிட்டு ரெடி ஆயிடுச்சா, பணம் இது பண்ணிடுவாங்களா அப்படி இப்படின்னு என்ன பண்றாரு, வெளியில நின்னே கேட்கிறார். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒட்டி நின்று அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறார். இவரும் ஒரு எழுத்தாளர், இறந்து போனவரும் ஒரு எழுத்தாளர் என்கிற வகையில் நம்ம பார்க்கும்போது இது இன்னும் ஆழமான விஷயத்த வந்து சொல்ல வருதோ. ஏன்னா அக்காவுடைய கண்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறார். பார்த்து பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அவருக்கு. அப்ப அக்காவை தள்ளி நின்னும் பேச சொல்றார், ஒட்டி நிக்கல. அதாவது ஒட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லாம தள்ளி நின்னு பேசக்கூடிய இடங்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல இன்னொரு பெண் வரா, என்னன்னா மேல துணிக்காய போடக்கூடிய பெண் வரா. அவங்களுக்கு வந்து வழக்கமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் அடிப்படையில அவங்களுடைய அந்த மேலாடை வந்து எப்படி தைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களும் பேசும்போது இது ஒரு வகையான பெண்ணிய கதையாக நம்ம வந்து பார்க்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப சமூகத்துக்குள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து சொல்லக்கூடிய கதையாகவும் நம்ம பார்க்க முடியுமோ அப்படிங்கிறதான். இது பல கோணங்கள்ல நம்ம வந்து சிந்திக்க தூண்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கதை வந்து உருவாக்குதுங்க. நன்றிங்க. பேராசிரியர் முத்தையன் அவர்கள் இந்த கதையில வந்து அவருடைய பார்வையில வந்து பெண்ணியம் அப்படிங்கிற ஒன்றை வந்து நேரடியாக இல்லாமல் பெண்ணிய வாசிப்பிற்கும் இடம் தரக்கூடிய ஒரு பிரதியாகத்தான் இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற துணிப்பட அவர் அந்த கதையை முழுமையாக நமக்கு அவருடைய பார்வையிலே விளக்கத்தை நமக்கு தந்திருந்தார். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க வந்து யார் பேசியது இது சரியா தப்பா அப்படிங்கிறதே கிடையாது. திருநாவுக்கரசு அவருடைய கண்ணோட்டப்படி அவருடைய பார்வையை அந்த கதையின் வழியாக நமக்கு முன்வைக்கிறார். அது போலவே முத்தையன் சாரும் வந்து ஒரு பெண்ணிய வாசிப்பிற்கு இந்த கதையை உட்படுத்தலாம் அப்படிங்கிற துணைப்பட. அப்ப நமக்கு வெவ்வேறு விதமான பார்வைக்கும் ஒரு கதையானது வாய்ப்பு அல்லது இட வசதி தருகிறது என்பதைத்தான் நாம முக்கியமா சொல்லணுமே ஒழிய, இந்த மீமொழியாக பேசக்கூடிய இந்த விமர்சக அவர்களிடையே நாம் என்ன செய்யக்கூடாது, இது உயர்வு, இது தாழ்வு, இது சரியானது, இது முறையற்றது என்று நாம என்ன செய்ய முடியாது. நாம கேட்கக்கூடியவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, தரம் கட்டக்கூடாது, எடை போடக்கூடாது. அரசு வந்து அவருடைய பார்வையில இந்த கதையை அணுகி இருக்கிறார். முத்தையன் வந்து அவருடைய நோக்கிலே வந்து இந்த கதையை புரிந்து கொண்ட விதத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவரவருடைய பாணி அவரவர்களுக்கு இருக்கிறது. நாம கேட்கக்கூடியவங்க நாம என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படி ஒவ்வொருவருடைய பார்வைக்கும் இடம் தந்து பல்வேறு விதமான அர்த்த முகங்களை இந்த கதையானது வாசிக்கக்கூடியவனுக்கு அல்லது வாசித்த அவருடைய உரையை கேட்கக்கூடிய நமக்கு பல அர்த்தங்களை இன்னும் உருவாக்கலாம். அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். இவருடைய உரை முதன்மையாக இருந்தது, அதை ஒட்டி இவருடைய உரையானது இரண்டாவதாக இருந்தது என்று நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, தரம் பார்த்து இடைப்பட்டு பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய தன்மையிலே சொல்லியிருக்கிறார்கள். பேராசிரியர் ராஜாஜி வந்த மாதிரி இருந்தது. பேராசிரியர் ராஜாஜி அவர்கள் தன்னுடைய கருத்தினை இப்போது நமக்கு முன்வைப்பார்கள். ராஜாஜி இருக்கீங்களா? இல்லையோ? ராஜாஜி வந்த மாதிரி இருந்தது. ராஜா இருக்காங்களா? ராஜா? ஐயா வணக்கங்க. ஐயா இருக்கிறீங்க? இருக்கிறீங்க. நண்பர்கள் யாராவது பேசிட்டீங்க, நான் பேசுறேங்க. ஒரு வெளியில இருக்கேன். ராஜாஜி வருவான்னு பார்த்தேன். ஐயா வணக்கம். நான் பாப்பையா கொஞ்சம் தாமதமா வந்ததுக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில இருந்து வர வேண்டியதா இருந்தது. சொன்னீங்களே இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பே வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு. அதை வாசிக்கிற போது பூத உடல் மறைந்தது, புகழ் உடம்பு மறைவதில்லை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி கேட்டிருக்கிறது வேற. இது வந்து அப்பதான் இறந்து போனவன் அவரை பாடியை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறதுக்கு முன்னால அவர் இறந்ததற்கான அறிகுறிகள்லாம் சொல்லப்படுது. அந்த புத்தகம் கவிழ்ந்து கிடக்குது.
ரத்தம் கருப்பா உறைஞ்சி இருக்குது, பாடியை வந்து கெடுத்து கொடுக்கல, அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல அவர் பேசிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு பொருள் வேற. ஆக இந்த வித்தியாசமான தலைப்பு முதல்ல படிச்சதும் இந்த தலைப்பு என்ன இப்படி வித்தியாசமா இருக்குங்கிறத யோசிச்சுட்டு கதையை வாசிட்டே வரும்போது ஒரு இடம் வந்த உடனே அதை கொஞ்சம் நிறுத்திட்டோம். என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அந்த அவர் சொல்றாரு, கதை சொல்லி பக்கத்து வீட்டார்கள் மனைவியை அழைத்து சொல்லுங்கள் என்றாராம். இந்த மாதிரி எனக்கு கொரோனா பாதிச்சிருக்குன்னு சொல்லி விவாகரத்து பண்ணி விரட்டிய மனைவிட்ட சொல்லுங்க என்று சொன்னாராம். சொன்னதோட மட்டும் இல்ல, பல தடவை வந்தாளா வந்தாளா என்று பயந்து பக்கத்தில் வராத அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட மொபைல்ல கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த அம்மா வந்தாங்களா வந்தாங்களா. என்ன அந்த இடத்துல இப்படி இதுவரை ஒரு ஓட்டத்துல வந்துகிட்டு இருந்த கதை, அந்த மனித இயல்பு என்னதான் வந்து கொஞ்ச காலம் இணைந்து வாழ்ந்திருந்தாலும் அதுக்கப்புறம் விவாகரத்து நடந்தாலும் அவங்களுக்கு இடையே இருந்த அந்த தாம்பத்தியத்தில் உள்ள அந்த பிரியம் வந்து விட்டு போகல. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஒரு அந்த கதையை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நான் ஆளாயிருந்தேன். அதுக்கப்புறம் அதை தொடரும் பொழுது அவருடைய அந்த கேரக்டர் ஸ்கெட்சை வந்து நிறைய அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய முக்கியமான ஒரு பலகீனமே வந்து அந்த குலுங்க நடந்தார், குலுங்க வந்தார், அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம சொல்றோமே, உடல் பருமன், அந்த மாதிரியான ஒரு பாத்திரம். அவர் எந்த காரணத்தினால அந்த விவாகரத்து நடந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன காரணத்தை வேணாலும் நம்ம யூகிச்சுக்கிடலாம். அது மாதிரி ஒரு இடைவெளி இந்த காரணத்தினாலதான் இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இவ்வளவு ஒபிசா இருக்கக்கூடிய மனிதர் வந்து அவருடைய குணங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப மென்மையான இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம பாக்குறோம். அவர் முதல்ல இவரை சந்திக்கிற போது காபி குடிக்க போலாமான்னு கூப்பிடும் போது அவர் வந்து கொஞ்சம் அப்படி எல்லா பழக்கம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் கிளம்புறாரு. உடனே அவர் வந்து கத்துறாரு. கத்திட்டு இவர் கரங்களை பிடித்தா விரல்கள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்லி உணர்கிறாரு. அப்போ இவரும் ஒரு மென்மையான மனிதர். உடல் பருமன்கிறத தவிர அவருடைய மனசு என்னவோ ரொம்ப மென்மையான மனசு அப்படிங்கிறத பல இடங்கள்ல அந்த கதையில வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். அதே மாதிரி கடைசியில அந்த ஒரு சின்ன வெளிச்சம் கதவு கடையில தெரியுது. அந்த அம்மா வந்தாங்களா, அவங்கதான் வந்திருப்பாங்களா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்தாளான்னு கேட்டு இதுவரை வராதவங்க அப்ப வந்தது யாரா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய யூகத்துக்கு அது இன்னாருதான் அப்படிங்கிறது கிடையாது. அது யாராவனாலும் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். யார் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த மனைவிதான் வந்துட்டு போனாங்கிறத மாதிரியான இதை பண்ண முடியாது. ஆக பல இடைவெளிகள், ஒவ்வொருத்தரும் அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இது மாதிரி இருக்குமோ அது மாதிரி இருக்குமோ. ஏன்னா அந்த பஸ் கதையில போன வாரம் நம்ம பேசின பஸ் கதையில வந்து அந்த அண்ணங்கார வந்து தனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறதாக ரொம்ப உற்சாகமா சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுல இளையவனுக்கு தான் ஒரு காயம், ஒரு காலில் ஒரு ஊனம் அப்படின்னு ஒரு இது வரும். இந்த ஆளு 2வது ஆளு, அந்த கதையில வந்த கதை சொல்றது வந்து 2வது ஆளு. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த மரணத்துக்கு பின்னால இது யாரு வந்து அந்த அம்மா வந்தாளா போனாளா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. யார் வேணாலும் நம்ம வந்து அது மாதிரி யோசிக்கலாம். ஆக கதை முழுவதுமே அதை படிக்கிற போது நிறைய கேப் இருக்கு. அவர் மொட்டை அடிச்சுட்டு திருநீர் பூசிட்டு வர்றாரு, ஆனா திருமால்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவரை அறிமுகப்படுத்தும் போது அவர் மொட்டை அடிச்சுட்டு திருநீர் பூசின நெற்றியோட வர்றாருன்னு சொல்றாரு, ஆனா அவருக்கு பேர் வந்து அவரு திருமால்னு வச்சிருக்கிறாரு. ஆக எல்லா இடங்களிலுமே இதை வந்து நம்ம வந்து ஒரு யோசிக்க வைக்குது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எத்தனையோ பாசிபிலிட்டிஸ். அவருக்கு பேரே இன்னொருத்தருக்கு எக்ஸ்ன்னு வச்சிருக்காரு பாத்தீங்களா. நம்ம கணிதத்துல என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு புரியலைன்னா லெட் இட் பி எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெரியாததை முதல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு தான் நம்ம கணிதம் படிக்கிறோம். ஆக அவரை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. அது அவரு புதிரா இருக்காரு. ஐயா சொன்ன மாதிரி எங்க உட்காந்துட்டு சிகரெட் குடிக்கிறது, இந்த எழுத்தாளர் படுற பாடு ஒண்ணு அவருக்கு இல்லை. அதனால அவர் எக்ஸுங்கிறது அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு இதுதான். நம்ம அதை மாதிரி
வழக்கமான பாணி. அந்த லீனியரா கதை சொல்லாம நேரா கதையை சொல்லிட்டு போகாம கதையை திருப்பி திருப்பி வாசிச்சாதான் நமக்கு அதுக்குள்ள போக முடியுது, ஏதாவது புரியுது அப்படிங்கிற வகையில இது தமிழ் ஒரு முத்திரையை பதித்த கதை. அதை வாசித்ததுல ஒரு மகிழ்ச்சி. பாப்பையா சாருடைய இது ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இலக்கியம் தரும் இன்பம் ஈடில்லாத இன்பம் அப்படிங்கிற. ராஜாஜி சார் வந்திருக்காங்க. ராஜாஜி சார் ராஜாஜி சார் நீங்க பேசுறீங்களா இப்போ? பார்த்தா அதுக்கு நமக்கு பேசாம அசிங்கப்படாம கொடுக்கறது நல்லது. ராஜாஜி சார் சரி அண்ணா, நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இவரு சார் வந்தாருன்னா அவரை வச்சு பேசலாமா? சொல்லுங்க சார். மற்றவர் உங்க சார் டைரக்டரா வந்தாருன்னா. ராஜாஜி சார் நீங்க உங்க இதை மியூட் பண்ணல. அதான் வேற யார்ட்டையும் பேசிக்கிறாரு. சொன்னா கேட்பா கேட்க ஆரம்பிச்சாரு. வந்துட்டு போலியா கேட்காதா? இல்லைன்னா சமயம் சைலண்டா இருப்பான். பில்லு இப்ப கொடுத்தானா அப்படியே கொடுத்து தலையெல்லாம் அப்படிதானே. சரிடா. ராஜாஜி சார் அறையில் இருக்கிற போது அவரு ஆழ்வார்குறிச்சி அறையில்தான் இருந்து ஆங்கில பேராசிரியர் அறையில வேற யாரோட உரையாடி கொண்டிருக்கிறாரு. அதனால நமக்கு இல்லை. இப்போ பாப்பையா சார் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வெளிப்படையாக சொன்னால் அது அந்த ஒரு அர்த்தத்தை தவிர வேற எந்த அர்த்தமும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒன்றை நோக்கி பாய்வதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த இலக்கு என்பது படைப்பாளிக்கும் தெரியும். ஆனால் அந்த படைப்பாளி வாசகனை மனதில் வச்சுட்டு நான் இதைத்தான் சொல்ல வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரகடனம் இல்லாம வாசிக்கக்கூடியவனே அர்த்தத்தை தேடிக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் அமைந்திருக்கிறது. அப்படி சொல்லும் போது ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு என்ன செஞ்சிடலாம், வாசிக்கக்கூடியவனுக்கு வேறொரு அர்த்தத்தை கொண்டு வரலாம், ஒரு வாக்கியம் வரலாம். ஆகவே அது வார்த்தையாக இருந்தாலும் சரிதான், வாக்கியமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வார்த்தை வாக்கியங்களால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதைப்பதியாக இருந்தாலும் கூட அது குறிப்பானாக வெளிப்பட்டு குறிப்பீடாக மனதிலே பல்வேறு விதமான அர்த்தங்களை தந்து அது இடைவெளியினால் இதுதான் இறுதியான ஒரு அர்த்தம் என்ற நிலையையும் தாண்டி மேலும் மேலும் இடைவெளியோடு பல அர்த்தங்களை தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதைத்தான் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பல அர்த்தங்களை தருகிறது என்று பாப்பையா சார் அவர்கள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் ஒரு நல்ல கதைப்பதியினுடைய ஒரு இயல்பு என்று கூட நான் நினைக்கின்றேன். ராஜா சார் பேசலாமா? சார் வணக்கம் சார். வனிதா. வனிதா வாங்க வனிதா சொல்லுங்க. இந்த கதையில இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான். இந்த கதையில இந்த கனவும் நினைவும் ரெண்டும் ஒரே நேர்கோட்ல பயணிக்குது. அதுக்குள்ள அவன் கனவு காண்றதுக்குள்ள அந்த கொரோனா காலகட்டம், அந்த கொரோனாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்னென்ன அவஸ்தைகளை அவன் எதிர்கொண்டான் அப்படின்னு யோசிக்கும் போது அவனுக்கு இறப்பு வரைக்கும் போகுது. அந்த காலம், அந்த இறப்பு வரைக்கும் அவனுடைய கனவு அதை நினைச்சிட்டே இருக்கு. அதே சமயம் ஒரு கொரோனா வந்தவங்க வீட்டுக்கு பக்கத்துல போக முடியாது, பார்க்கவும் முடியாது, அத அங்க போய் சேரவும் முடியாது. ஆனா பக்கத்து வீட்டுல போன் பண்ணி பேச முடியுது, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் துணி காய போடுறத பார்க்க முடியுது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த விஷயங்கள், காட்சிகள் அந்த நினைவுக்குள்ளவும் கனவுக்குள்ளவும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அவரு அந்த ஜன்னல் வழியா அந்த கதவு வெளிச்சத்துல பார்க்கும்போது ஒரு உருவம் வந்துட்டு போற மாதிரி தெரியுது. அதுவும் அந்த குரோட்டன்ஸ் பக்கத்துல. ஆனா அதுவும் இல்ல, அதுவும் அழிஞ்சிருது. போது அதுக்கப்புறம் அது என்ன செய்யுதுன்றது கிடையாது, அங்க அழிஞ்சிருது. அங்க ஒரு இடைவெளி.
அதே போல அந்த சாவ பாடியை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடைவெளி இருக்கு. இப்படி அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் இல்ல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இடையில அந்த பல இடைவெளிகள் வந்து அந்த கதைக்குள்ள வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த ஒரு அதே போல இன்னொன்னு இருக்கு. ஒரு சாவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத பத்தியும் அதுல வந்து அந்த கதைக்குள்ள வரும். சாவை பத்தி நோக்கி போறதும் இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டான்னு சொல்ற அதே நோக்குல இன்னொன்னு வந்து அவன் வந்து அந்த கொரோனாக்குள்ள இறந்து போறது, அந்த மனைவி அவன் வந்து வந்தாளான்னு கேக்குற அந்த மன பிறழ்வுகள், இந்த சமூகத்துல நடக்கின்ற மன பிறழ்வுகளை அந்த இடைவெளிகளோடு இந்த கதை வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லுதா அப்படின்ற ஒரு நோக்கு எனக்கு தோணுச்சுங்க சார். வந்து இந்த கனவும் நினைவும் நனவும் அப்படிங்கிற ஒன்று அப்படியே மாறி மாறி இடப்பயிற்சி செய்கிற போது எவ்வாறெல்லாம் இந்த கதை பிரதியானது வேறொரு அர்த்தத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்றார். அதாவது நமக்கு பொதுவாகவே ஃப்ராய்டு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், அதை எல்லாருமே படிச்சிருக்கலாம். அதாவது பகற்கனவும் படைப்பாடியும் அப்படிங்கிற தலைப்பிலே அவர் ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருப்பார். அதாவது படைப்பாடின்னு சொல்லக்கூடியவன் அது இரவிலே கனவு காணக்கூடியவன் மாதிரி பகலிலே கனவு காணக்கூடியவனாகத்தான் படைப்பாடி இருப்பான். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் வந்து இதைத்தான் நம்ம திருமூலர் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். எனக்கு இவங்கெல்லாம் பேசுகிற போது அந்த பாட்டு தான் நமக்கு நினைவில் வருகிறது. பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீதினில் மூழ்கி நினைப்பு ஒளிவார்களே அப்படின்னு 4 வரியில ஒருவன் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவன் பிணமாக மாறுகிற போது இயல்பாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினாலோ மரணம் அடைகிற போது கடைசியில பல்வேறு விதமான அர்த்தங்களை தந்தாலும் கூட அவன் என்னவா மாறிதான் நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளியக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த 4 வரியைத்தான் வந்து இந்த இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற திருமூலருடைய அந்த திருமந்திர பாடலோடு ஒத்து போகக்கூடிய விதத்திலேயும் என்னால் பார்க்க முடிகிறது. இது ஒரு சித்தர்களுடைய பாடல்களை தோய்ந்து போனவன் இந்த பாடலுடைய அர்த்தத்தை இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிற கதை பிரதியோடு பூர்த்தி அவனால் பார்க்க முடியும். இப்ப ராஜாசி சார் வந்திருக்காங்களா? இல்ல, சரி. ராஜா சார், இப்ப நீங்க உங்களுடைய உரையை சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. இந்த கதை வந்து முன்னாடி தோழர்கள் சொன்னது போல வந்து வாசிப்புக்கான ஒரு பரந்த தளத்தை திறந்து விட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நீங்கள் சொன்னது போல கூற்று கோட்பாடு இங்க ஒரு மிக முக்கியமான ரோல் வகிக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய கூற்றும் ரொம்ப முக்கியமானதாக தெரிகிறது. அதை வைத்துக்கொண்டே நானும் உரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைமென்ஷன் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் வந்திருக்கு. இந்த கதையை வழக்கமா ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணிட முடியும். வழக்கமான நார்மல் ஸ்டோரியா இருந்தா ஒரு கேரக்டரை இவன் இப்படிதான், இவன் இப்படித்தான், இவன் தான் இப்படி, இது கோவப்படுறது, சிரிக்கிறது, விளையாடுறது, இவ்வளவுதான்பா இவன் பார்த்தாலும் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட முடியும். இங்க இந்த கேரக்டர் ஒரு வரையறைக்குள் தன்னை உட்படுத்தி கொள்ள வாய்ப்பை வாசகருக்கு அளிப்பதில்லை. நீங்க அந்த கேரக்டர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண இருந்தீங்கன்னா, நான் வரையறைப்படுத்துவேன் அப்படின்னு நீங்க விடாப்படியா போனீங்கன்னா அந்த வரையறை ஒரு ஃபெயிலியரை நோக்கி போறதை நீங்களே உணர முடியும். ஏன்னா அந்த கேரக்டர் ஒரு பிக்சடுக்குள்ள வரமாட்டேங்குது. அவன் ஏன்னா கனவு இலக்கிய திருட்டு செய்யறதுக்கும், புரோட்டன் செடி வளர்க்கறதுக்கும், கனவுல ஓவியத்தை பார்ப்பதற்கும், அவன் ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும், அவனுடைய தம்பிக்கு செய்யறதுக்கும், இப்படி அக்காவுக்கு செய்யாம இருக்கிறதுக்கும், அக்காவுடைய பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கும், இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்குள்ள வரானா ஒரு மீனிங்குள்ள வராது. அப்ப கதை என்ன சொல்லுதுன்னா, சேர்த்து வச்சு பார்க்காத, இணைக்காத, அதை அந்தந்த கான்டெக்ட்ல வச்சு எடுத்துக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லுது. அவன் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறான்னா அது குறிப்பிட்ட கான்டெக்ட்ல தோன்றிய ஒரு சிந்தனை, அவ்வளவுதான்.
அதே நேரத்துல வந்து அதை அந்த தம்பிக்கு பாக்குறான் அப்படின்னா, எப்பவும் தம்பிக்கு பாக்குறான்னா அதுல ஒரு எல்லா சிந்தனையும் நிகழ்காலத்துல வைத்தும் பார்க்க முடியாது. எல்லா சிந்தனையும் அதே நேரத்துல வந்து அவன் கேரக்டரோட இணைச்சு பார்க்காம இருக்க முடியாது. அதாவது நான் சொல்றது என்னன்னா, சில சிந்தனைகள் மரபு வழி தொடர்ச்சி உண்டு, சில சிந்தனைகள் நிகழ்கால தன்மை மட்டுமே கொண்டவை. அப்ப இவனுடைய செயல்பாடுகளில் சில செயல்பாடுகள் மரபு வழி தொடர்ச்சி கொண்டவை, சில செயல்பாடுகள் நிகழ்காலத்தன்மை கொண்டவை அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்ப நிகழ்காலத்தன்மை கொண்ட மனோபாவமும் மரபொழி தொடர்ச்சி கொண்ட மனோபாவமும் ரெண்டும் கலந்திருக்கக்கூடிய ஒருவனை நீங்க ஒற்றை வரையறுக்குள்ள அடக்க முழும்போது முடியாது. ஏன்னா அவன் ஒரு தன்மை மட்டும் இல்லை, பலத்தன்மையா இருக்கிறதுனால. சரி, இப்படி இருக்கிறான். இப்படி இருக்கிற இடத்துல இவனை தொடர்ச்சியா இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சி வரக்கூடிய இன்னொரு நபர் என்னவா இருக்கிறான்னா, இவனுடைய சாவிலிருந்து அவனை உணர்ந்து கொள்பவனாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடியும் அவன் கூட பழகினாலுமே கூட இந்த சாவு இவனுக்கு பல ஏற்கனவே கடந்த அவன் நினைவாகி இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த நினைவை மேலெழும்பி வரக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வேலையை அது செய்யுது. அப்ப இந்த கதை எப்படி இருக்குதுன்னா, ஒரு நினைவின் தொடர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அந்த நினைவின் தொடர்ச்சியில் சில விடுபடல்கள் இருக்கின்றன. அது என்ன விடுபடல் என்றால், உதாரணத்துக்கு மனைவியோட விவாகரத்து கடைசி வரைக்கும் அவனுக்கு வருவதே இல்லை. எதுதோ வருது. அவன் என்னோட இலக்கிய திரட்டு, அவனுடைய கனவுல வரக்கூடிய ஒரு ஓவியம், அவங்க அக்கா, இந்த அவனுக்கு பாரு அந்த எக்ஸோட அந்த ஃப்ரெண்டு அந்த கூட இருந்தவன் அந்த அவன் அடையாளம் பார்த்தான். ரொம்ப முக்கியம், கனவு வழியாக அடையாளம் கண்டவன் அவன். ரொம்ப ஏன்னா வழக்கமா வந்து உன்னை நான் கனவுல பார்த்தேன்பா, நீ என் கனவுல அடிக்கடி வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை வந்து நிஜத்திலிருந்து கனவை வருவித்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் கொண்ட நம்ம சொசைட்டில கனவிலிருந்து நிஜத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலையிலாக்கம் இருக்கு, சப்வர்ஷன் இருக்கு. இந்த சப்வர்ஷன் ஆளை கண்டுபிடிக்கப்பட்டவன் அவன் யாரு, அந்த குறிப்பிட்ட பேர் ஒரு ஆசிரியர் அவன். இப்ப அந்த ஆசிரியர் இவனுடைய சாவுல இருந்துதான் தன்னுடைய நினைவு வழியா பேசிட்டு இருக்கிறான் இல்லைங்களா. அப்படி பேசிட்டு இருக்கிறவன் அவன் தன்னுடைய சிந்தனையின் வழியாக அடையாளம் கொண்ட ஒருத்தனை இவனால சிந்தனையின் தொடர்ச்சியை அடையாளம் காண முடியவில்லை. எதோட அடையாளம் காண்றான்னா, பொது புத்தியை கொண்டு அடையாளம் பார்க்கிறான். ஏன் எப்படி நான் பொது புத்தின்னு சொல்றேன்னா, அவனுடைய இலக்கிய திருட்டு குறித்து அவன் யோசிக்கிறதே இல்லை, அவனுடைய கனவு குறித்து யோசிப்பதே இல்லை. ஆனா வருது, கனவு குறித்து யோசிக்கிறான், அது நினைவுல தங்கிருச்சுன்னு வருதே தவிர அதை குறித்து உரையாடல் நிகழல. ஆனா எதை குறித்து உரையாடல் நிகழ்துன்னா, மனைவியை விவாகரத்து பண்ணது ஏன் அப்படிங்கிற ஒன்று மட்டும் தேங்கியே நின்று விடுகிறது. அது ஒரு ஒரு பொது புத்தி சார்ந்தது, மனைவி விவாகரத்துங்கிறது. ஏன்னா அதே சொல்றான், ஒரு அந்த குண்டு பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்றான். அப்ப ஒரு பொருத்தமின்மைதான் அவங்களோட இதுக்கு காரணம் தெரிந்து கொள்ள முடிகிறது, நம்ம அது மாதிரி யூகிக்க முடிகிறது. அப்ப ஏன்னா இந்த விஷயம் அது வெளிப்படையா அவனுக்குள்ள உரையாடலுக்குள்ள வரல, அவன் பேச தவிர்க்கல. அவன் பேச விருப்பப்பட்ட விஷயம் இலக்கிய திருட்டும் கனவும் தான். இந்த இலக்கிய திருட்டும் கனவும் குரோட்டன்ஸ் தான் அவன் பேச விருப்பப்பட்ட விஷயங்கள், செத்து போனவன். அதை குறித்து இவன் உரையாடலே வரல. அவன் பேச விருப்பப்படாத ஒரு விஷயம் உனக்கு உரையாடலாம் மாறுது. இப்ப வரலாற்றில் மறுக்கப்பட்டவை, வரலாற்றில் விடப்பட்டவை, கவனத்திற்குரியவை அப்படிங்கிறத இந்த கதை சொன்னாலுமே கூட, ஆனா அந்த கவனத்திற்குரிய விஷயம் எதுவாக இருக்கிறது என்றால், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பொது புத்தியாக இருக்கிறது. அப்ப பொது புத்திக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கேரக்டரா அந்த நண்பர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆனா அந்த நண்பன் கூட இருக்கிற எக்ஸ் அந்த சாவு கிட்டயே வராதவன், ஆனா குரோட்டன் செடி கிட்ட போறான். அப்ப ஏன்னா அவன் ஒரு அகன்றிட்டல் பண்போட இருக்கிறான். இவனை போல அவனை நினைவில் தாங்குபவனாக அவன் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கேப்ல இருக்கிறான். கேப்ல இருக்கிறவன் என்ன பண்றான்னா, அவங்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறான். இந்த குரோட்டன் செடியை நாம எடுத்து போய் வளர்த்தா என்ன, வளர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐயத்தை கதையினுடைய இறுதியில கிளப்பான். அப்ப இவனுக்கு யாரு, அந்த எக்ஸுக்கு தோன்றக்கூடிய சிந்தனை இவனுக்கு வரல. ஏன்னா இவன் பொது புத்திக்குள்ளேயே இருக்கிறான். ஆனா அந்த எக்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, அந்த குரோட்டன்ஸை நாம எடுத்து வந்து நீரூற்றி பாதுகாத்திருக்கலாம்னு சொல்றான். ஏன் குரோட்டன்ஸை பாதுகாக்கணும்னா, குரோட்டன்ஸ் போலதான் பின்னாடி என்னது சொற்கள் வந்து கொண்டே இருக்கின்றன்னு ஒரு இடம் வரும். இப்போ குரோட்டன்ஸ்க்கு சொற்களையும் கனெக்ட் பண்றாங்க. அப்ப குரோட்டன்ஸ் என்னன்னா, செயற்கையாக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம். செயற்கையாக, அதாவது அத என்ன சொல்றது, ஒரு வளர்க்கக்கூடிய, நம்ம வந்து இயற்கை செடின்னு அதை சொல்ல முடியாது இல்லைங்களா. அது வளர்க்கக்கூடிய தாவரம். அதே போலதான் இங்க சொற்களும் அப்படிங்கிற போல சொற்களும் செயற்கையானவைதான். அப்ப கிரியேஷன் செயற்கையானதான். அப்ப கிரியேட்டிவ் பண்புங்கிறது இயற்கையானதா இருக்கலாம். ஒரு உயிருக்கு இயல்பாக ஒன்றை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆற்றல் வழிநடத்தக்கூடிய சொற்கள் கட்டமைக்கப்பட்டவை.
அப்ப அது எப்படின்னா குரோட்டன் செடியை போல. இவன் ஏன் குரோட்டன் செடியை வளர்க்கிறான்னா, இவன் அந்த இயற்கையான சூழல்ல வாழ்ந்தாலுமே கூட செயற்கையான சமூக சூழலை உள்வாங்கி அதை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய, தன் எழுத்தில் கட்டமைக்கக்கூடியவனா இருக்கான். பல இலக்கியத்தை படித்து அதிலிருந்து ஒரு இலக்கியத்தை உருவாக்குபவனாக இருக்கிறான். அப்ப என்னன்னா, ஒன்றிலிருந்து மற்றொன்றை வருவித்துக் கொள்பவனாக இருக்கிறான். அப்ப அதனாலதான் குரோட்டன் செடிக்கு போறான். அப்ப இயற்கையாக இவனுக்கு திருமணம் வைக்கக்கூடிய ஒரு முறையில அவன் இல்லை. இந்த சமூகம் அமைக்கக்கூடிய அமைப்பியல் முறையில அவன் இல்லை. அந்த அமைப்பியல் முறையை இவன் உருவாக்குபவனாக இருக்கிறான். ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றவனா இருக்கிறான். இந்த கிரியேட் பண்றக்கூடிய சிஸ்டத்தை தான் அந்த அகன்ற பொதுப்புத்திலிருந்து விலகிக்கூடிய ஒருத்தன் எடுத்துட்டு போய் நம்ம வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை விளைவிக்கிறான். அவன் ஒருத்தன் இந்த நினைவு வழி தொடரக்கூடிய ஒருத்தன் அந்த நினைவுல உரையாடக்கூடியது பொது புத்தியா இருக்குது. அவன் நினைவுக்குள்ள அமுங்கிறது கனவா இருக்கு. அப்ப ஆழமா இருக்கிறதுங்கிறது சிந்தனை, மேலோட்டமா அவன் பேசுறதுங்கிறது பொது புத்தி. அப்ப இந்த எக்ஸ் கிட்ட இருக்கிறது நேரடியா பொது புத்திக்கு எதிரான ஒரு மனோபாவம் ஒண்ணு இருக்குது. ஆக இந்த கதை நமக்குள்ள என்னவா இருக்குதுன்னா, சிந்தனைங்கிறது அழிவு இல்லை, சிந்தனைங்கிறது தொடர்ச்சி கொண்டது, அது நினைவு வழியாக தொடரக்கூடியது. நிஜம்ங்கிறது நான் கிரியேஷன். ஏன்னா அவன் பாருங்க, விளக்கு ஒளியில அந்த மனைவி மோந்து பார்த்தா அதனால குரோட்டன் செடியெல்லாம் இறந்து போச்சுக்கலாம். இது அவனுக்கு புரியல. அப்ப ஒரு கனவுங்கிறது மாயத்தன்மை, மாயத்தன்மைங்கிறது ஒரு கிரியேட்டிவ் பண்பு. இந்த கிரியேட்டிவ் பண்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த நண்பனுக்கு இல்லை. ஆனா அந்த அகற்றல் பண்பு அவங்கிட்ட இல்லை. ஆனா அதே நேரத்துல அவங்கிட்ட ஒரு ஆள் மனசுல அது பதிஞ்சிருது. இப்படித்தான் வரலாற்றில் நாம கிட்ட இந்த பொது புத்தி என்ன செய்யும்னா, நம்முடைய வரலாற்று தொடர்ச்சியை நிகழ்காலத்துக்கு பயன்பட விடாமல் ஆழ்மன தொடர்ச்சியாக மாற்றுகிறது. இப்ப இந்த ஆழ்மன தொடர்ச்சியை நாம் இந்த ஆழ்மன தொடர்ச்சியை அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. நாம கிட்ட ஒரு ஆழ்மன தொடர்ச்சி, ஒரு நினைவு வழி தொடர்ச்சி, நினைவு வழி மரபு தொடர்ச்சி ஒண்ணு இந்த சமூகத்துல இருக்குது. இந்த சமூகத்துல இருக்க நினைவழி தொடர்ச்சியை நாம் அடையாளம் காண வேண்டும். நாம் பொது புத்தி சார்ந்த மேல்மன உரையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை விலக்கி வைத்து விட்டு ஆழ்மன தொடர்ச்சியை அடையாளம் கண்டு அதை எழுத்தாக்கம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அல்லது அதனை குறித்த கூறுகளை பண்புகளை ஆராய வேண்டியது இருக்கிறது கதைகளின் வழியாகவும் சம்திங். அப்படின்னா நம்ம நிஜத்தையும் பொது புத்தியான நிஜத்தையும் ஆழ்மன சிந்தனையான ஒரு மரபு தொடர்ச்சியையும் கனெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறது. அந்த கனெக்ட் பண்ண வேண்டிய வேலை தான் அந்த கதை செய்து. இந்த கதை மட்டும் இல்ல, போன பஸ் கதையும் அதே தான். அப்ப இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் செத்து போயிட்டா நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். அப்படி இல்லாம இறப்புல இருந்து ஒரு சிந்தனை தொடர்ச்சியை உருவாக்கு. ஏன்னா இறப்புங்கிறது இங்க முடிந்து விடக்கூடியது அல்ல. இறப்பு, அவன் இறந்து விட்டால் அவனோட ஒரு காலத்துல நம்ம யோசிப்போம், அவன் செத்து போயிட்டானா அவன் உலகத்துல ஒரு மாமனிதன், அவன் இறந்தனால அவனுடைய சிந்தனை எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லுவோம்ல. இது ஒரு அபத்தமான விஷயம். அப்படிங்கிறது இந்த கதையில் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு நபர் இறந்து விட்டால், அவன் இறந்து விட்டால் எல்லாமே இறந்து விடுவது என்பது அர்த்தம் இல்லை. அப்படி ஒன்று இல்லை. ஏனென்றால் அவன் உரையாடி கொண்டே இருக்கிறான். யார் மூலமாகவோ யாரோ வகையில அவன் உரையாடி கொண்டே இருக்கிறான். அந்த உரையாடலிருந்து நினைவு வழி இன்னொருவரின் நினைவு வழி பயணம் செய்ய முடியும். அரங்கநாதனுடைய ஒரு கதை முக்கியம். அரங்கநாதனுடைய ஒரு கதை நம்ம கூட்டத்திலே விவாதிச்சிருக்கோம். ஒரு மீட்டிங் நடக்கக்கூடிய ஒரு கதை. எல்லாரும் மீட்டிங்ல அவன் எப்படி ஆஞ்சாதின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, ஏன் ஆளு பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்னு பேசும்போது, ஒரு டீ கொடுக்குறவன், ஒரு கடை வச்சிருக்கிறவன், எழுத்தாப்புல ஒரு வெத்தலை கடை வச்சிருக்கவன் அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றதும், ஒரு வடை செஞ்சவன் இந்த வடை வேற அந்த வடை வேறன்னு சொல்றதும் ரொம்ப முக்கியமானதா போடும் அந்த கதையில. அது போலதான் இங்க செத்து போறவங்கிறது இங்க விஷயம் கிடையாது. அது நிகழ்வழியில தொடரக்கூடியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னொரு கதை, அரங்கநாதன் கதையில ஒரு சைக்கிள்ல போனவன் அடிபட்டு செத்து போயிட்டாங்க போது நகையை திருட்டு போனவன் செத்து போயிட்டான்னு வரும். அவன் அப்படியே நின்று போனதா ஒரு கதை. அந்த கதையெல்லாம் என்னன்னா, இறப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கதைகள் சொல்லுகின்றன. அது இறப்பை தாண்டி என்ன இருக்குதுங்கிறது அரங்கநாதன் இறப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத சொல்றாத. அது நினைவுகளின் தொடர்ச்சியா ஒரு தத்துவார்த்தமான உரையாடலாக தமிழன் கதைகள் மாற்றுவதை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த நினைவழி தொடர்ச்சியோடு நிஜத்தை இணைக்க வேண்டிய தேவை, நிஜத்தை இணைத்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை வாசகனுக்கு இருக்கிறது. அவ்வாறு புரிந்து கொள்ளும் போது நிறைய மாயத்தன்மைகள், முன்னாடி இப்போ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். அந்த பக்கத்தை விட்டு பெண்ங்கிறது அது ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள். இறந்துட்டா எதுவுமே நடக்காத, எல்லாமே நின்று போறதில்லை. சமூகம் ஒரு இயங்கியல் தன்மை கொண்டது, அது இயங்கிட்டே இருக்கும். 2 காக்கைகள்ங்கிறது அது அதனுடைய வேலைகள். இது எல்லாமே தனித்தனியாகவும் இருக்கிறோம், அதே நேரத்துல கனெக்டிவாகவும் இருக்கிறோம், கனெக்டிவ் இல்லாமவும் இருக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக அந்த கதைகள் அதெல்லாம் சொல்லப்படுகின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க.
பேராசிரியர் ராஜா அவங்க கதையை வந்து அதற்கு இன்னொரு அர்த்த பரிமாணத்தை நாம உருவாக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய உரையை மூலமா, அதாவது இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய சொல்லப்படாத விஷயங்கள், சொல்லப்பட்டதை வைத்துக்கொண்டு சொல்லப்படாததை நாம வந்து ஊகிக்க வேண்டும். நீங்க உதாரணமா பார்த்தாச்சுன்னு சொன்னால், அவர் வந்து கதைகள் திருடுவதில்லை அப்படிங்கிற ஒரு இது வரும். நம்ம ஒரு போன 1950 வாக்கிலேயே ஒரு விவாதம் நடந்தது. சில கவிஞர்கள் இங்க வந்து தாகூருடைய கீதாஞ்சலியை எடுத்துக்கொண்டு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இல்லாம அதனுடைய கருத்தை வந்து தங்களுடைய வார்த்தைகளிலே கூறினார்கள். ஆமா, இது திருட்டு தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட காணாசு போன்றவர்கள் சொன்னாங்க, திருட்டு மாம்பழம் தித்திக்காமல் இருக்குமா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி எழுப்பி, மாம்பழம் திருடப்பட்டதாக இருந்தாலும் கூட அதனுடைய தித்திக்கக்கூடிய தன்மை வைத்துக்கொண்டு அந்த படைப்பினுடைய தராதரத்தை நாம அது தரக்கூடிய மகிழ்ச்சியை தீர்மானிக்க வேண்டும். அதே மாதிரிதான் இங்க வந்து எழுத்தாளர்களிடையே கல்கி போன்றவர்களெல்லாம் பல கதைகளை வந்து டூமாஸ் போன்றவருடைய கதைகளை அவர் தமிழ்ல நாவலாக ஆகியிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரி இப்பவும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இப்ப மொழிபெயர்ப்புன்னு நேரடியாக சொல்லிடுறாங்க. முன்னால மொழிபெயர்ப்புன்னு சொல்லாமல் அந்த ஆங்கில பெண்ணுக்கு வந்து தமிழ் சேலையை உடுத்தி கொண்டு லாந்த விட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, அதே ஆங்கில மாதவே ஸ்கர்ட்டோட நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஓவியமாக தீட்டி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் என்ன செய்யறோம், அது மொழிபெயர்ப்பு அல்லது திருடப்பட்டது என்கின்ற ஒரு நிலையை தாண்டி அந்த படைப்பாளியினுடைய படைப்பு திறன் எவ்வாறெல்லாம் வெளிப்படுகிறது. இந்த மாதிரி கதையில வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்ப நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னா டைவர்ஸ் பண்ணக்கூடியது, அல்லது அந்த மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய கணவனுக்கு வந்து மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கமாக தன்னுடைய இறக்கும் காலகட்டத்திலாவது தன்னுடைய துணைவி வந்து தன்னை பார்ப்பாளா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கக்கூடியது. இப்படி எல்லாமே வெளிப்படையாக இருக்கக்கூடியதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மனதிலே என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொரு வாக்கியமும் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் கூட நம்ம தெளிவுபடுத்தக்கூடியதாக தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் அந்த கண்களை பத்தி ஒரு செய்திங்க. என்னன்னா, கண்கள்ங்கிறது உடல் வலி மரபு தொடர்ச்சி, ஜீன் தொடர்ச்சி. நம்ம ஏற்கனவே ஒரு கதையில கூட வாசிச்சோம். இந்த கதைகள்ல ஒரு தமிழ்நாடு கதைகள்ல இந்த தொகுப்புல இது ஒரு புதிய முயற்சியா இருக்கு. என்னன்னா, உடல் வலி மரபு தொடர்ச்சியையும் நினைவு வழி மரபு தொடர்ச்சியையும் கனெக்ட் பண்ற ஒரு இது இருக்கு. அதாவது நிஜத்தையும் நினைவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வரலாற்றுல உடலியல் தொடர்ச்சி நம்ம இவ்வளவு நாள் பேசியிருக்கிறோம். தமிழுக்கு ஒரு நனவெளி, சமூக நனவெளி இருக்குன்னு பேசியிருக்கிறோம். தமிழ் தொன்மைன்னு பேசியிருக்கோம், தமிழ் தன்மைன்னு பேசியிருக்கோம். இத எப்படி இது மீண்டு வந்து இருக்கிறது அப்படிங்கறத ஒரு பரிசோதனை முயற்சியை நம்ம செஞ்சு பார்க்கல. நம்ம அங்கங்க அதை சொல்லிட்டு போயிருக்குமே தவிர அது ஒரு பிராக்டிக்கலா நமக்கு கிடைக்கல. இப்ப இது என்னன்னா, நமக்கு ஒரு செய்முறை போல இந்த கதைகள்லாம் நமக்கு கிடைக்குது. வழக்கமா இறந்து போனோம், நாங்க போனா இதெல்லாம் பேச மாட்டோம். அப்போ ஒரு கதை சொல்லி ஒரு திட்டமிடலோட இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குங்கிறத ஒரு தேர்ட் மேனா நின்று பார்த்து அதுல ஒரு எக்ஸ உள்ள நிறுத்தி அந்த எக்ஸுக்குள்ள இவர் தேர்ட் மேனா உள்ள போய் கதை சொல்லி உள்ள போய் உரையாடலாம் அது மாறுது. இப்ப இது என்ன செய்யுதுன்னா, நம்ம அப்படி தள்ளி வச்சு ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது நம்ம வந்து இயல்பாவே நம்ம அது நடக்கும். நம்ம வந்து செத்து போயிட்டு அங்க போய் இருந்தா கூடவே அவங்க பேசுறதுல எனக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம நினைவு வழியா போய் பதிவாகும். 2 நாள் கழிச்சு ஆமாடா அதை சாவுல அதெல்லாம் பார்த்தது, அவன் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, திரும்ப 2 நாள் கழிச்சு மக்கள் பேசிக்குவாங்க. இது நமக்கு நார்மல். ஆனா இந்த கதையில என்ன செய்யறாங்கன்னா, அதை வந்து பிராக்டிக்கலா அங்கேயே என்ன நடக்குதுங்கிறத நமக்கு காட்சிப்படுத்துவதா மாறுது. அப்படினால என்னதுன்னா, ஒரு நினைவு வழி தொடர்ச்சி, உடலியல் தொடர்ச்சி நமக்கு கண்ணுக்கு விசிபிள் ஆனது, நினைவு வழி தொடர்ச்சி இன்விசிபிள். அப்ப இன்விசிபிளான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறதோட நிற்காம இந்த இன்விசிபிளை வந்து போர்ட்ரேட் பண்ணி அந்த இன்விசிபிளையும் விசிபிளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உத்தி முறையை வந்து தமிழவன் கையளிக்கிறார். நம்ம ஏற்கனவே நாளைக்கு முத்துக்குமார் கதை கூட இருக்குது. இந்த முத்துக்குமார் கதை இந்த தொகுப்புல பார்க்கும்போது நம்ம அதை உணர முடியும். முத்துக்குமார் கதையிலையும் கண்கள்னு வரும். கண்கள்னு ஒரு கதை இந்த தொகுப்புல இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த தொகுப்புகள்ல மீண்டும் மீண்டும் வந்து நினைவு வழி தொடர்ச்சியும் மரபு வழி அதாவது
உடலியல் மரபு தொடர்ச்சியும் நினைவு மரபு தொடர்ச்சியும் இணைக்கப்படுகிற ஒரு புள்ளி தான் இந்த தொகுப்பாக மாறி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி தான் தொகுப்பாக மாறி இருக்கிறதோங்கிற ஒரு தோணல் வந்து செல்கிறது. ஐயா, நன்றி. ராஜா சொன்ன மாதிரி அடுத்த வாரத்திற்கு நாம விவாதிக்க வேண்டிய கதை கண்கள் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதி தான். அதை நான் ஏற்கனவே எல்லாருக்குமே அனுப்பி இருக்கிறேன். அப்ப நாம பொதுவாக பார்த்தாச்சுன்னு சொன்னா, அதாவது ஒரு மரணம் வீட்டில வந்து அது ஆண்கள் கூட்டமாக இருந்தாலும் சரிதான், பெண்கள் கூட்டமாக இருந்தாலும் சரிதான், ஒன்று அந்த மரணம் அடைந்தவரை பற்றிய நேரடியான தொடர்புடைய செய்திகள் வரும், அல்லது அந்த மரணம் வீட்டிலே வந்து உள்ளூர் விவகாரத்திலிருந்து உலக விவகாரங்கள் வரைக்கும் அலசப்படும். இப்போ சாதாரண இப்பெல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னா உலக நடப்புகள் நமக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் இந்த மாதிரி உக்ரைன்லேயோ அல்லது கனடாவிலேயோ அல்லது சீனாவிலேயோ இந்தியாவு மேலேயோ இவ்வளவு தூரம் காழ்ப்புணர்வு கொண்டிருக்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள் கூட இப்போ பேச ஆரம்பிக்கலாம். அப்ப அன்னைக்கு பார்த்தாச்சுன்னு சொன்னால் ஒரு அந்த மரணம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு உடலை வைத்து கொண்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சோசியல், அதாவது என்ன சொல்றது, கலெக்டிவ் அன்கான்சியஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனித உடலை முன்வைத்து கொண்டு மனதில் வைத்து கொண்டு அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா பிறருடைய ஆழ்மனதில் என்னென்ன மாதிரியான நல்லதோ கெட்டதோ எண்ணங்கள்லாம் இருக்குதோ அதை எல்லாமே வெளிப்படையாகவோ அல்லது ஊடகமாகவோ வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகவே இது மரணம் என்கின்ற ஒரு வீட்டிலே வைத்து கொண்டு அது கலெக்டிவ் அன்கான்சியஸ் என்பது எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த பார்வையில கூட இந்த கதையை நாம் பார்க்க முடியும் என்பது ராஜாவினுடைய ஒரு அனுமானத்திலிருந்து அல்லது அவர் அந்த கதையை நமக்கு அர்த்தப்படுத்தியிருந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் ஒரு பல்வேறு விதமான அர்த்த தளங்களை தரக்கூடிய தன்மையிலே பன்மைத்துவம் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய முடியல, இன்னும் இந்த கதை இதைத்தான் சொல்கிறது, இதைத்தான் முன்வைக்கிறது அப்படிங்கிறது இல்லை. நாம் வாசிக்கக்கூடிய வாசிப்பாளனுடைய அனுபவத்திற்கு ஏற்ப அவன் மனதிலே என்ன மாதிரி அந்த கதையை புரிந்து கொள்கிறானோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இந்த கதையானது அதுக்கு இடம் கொடுக்கிறது. ஆகவே ஒரு இன்ஃபினிட்டி தன்மையானது இந்த கதைக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி இந்த விவாதத்தில் பங்கேற்ற மட்டக்களப்பு பாத்திமா, லீமா, யுவராஜா, திருநாவுக்கரசு, முத்தையன், பாப்பையா சார், அதுக்கு பின்னாலே ராஜாஜி போன்றவர்களெல்லாம் நம்மோடு வந்திருக்கிறார்கள். இந்த கதைப்பதை பற்றிய விவாதத்தை நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்திலே ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பை சார்ந்த சுந்தரம் அவர்களும் பாளையங்கோட்டை மேலும் அமைப்பு சார்பாகவும் அனைவருக்கும் நான் மீண்டும் நன்றி கூறி, கூடுமானவரை ராஜா, முத்தையன், திருநாவுக்கரசு, வனிதா இவர்களை எல்லாம் நாம 29ஆம் தேதி பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியை சந்திப்போம். அங்கே நடைபெறக்கூடிய கலந்துரையாடலை பற்றிய அடுத்த வாரத்தில் அது என்ன மாதிரி நிகழ்ந்தது என்பதை பற்றி நாம் சொல்லலாம். ஆகவே பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்வினை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.